ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லர் நாவல் தான் பார்க்க போகிறோம். இந்த நாவலோட எண்டு உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் கொடுக்கும், பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி வியூஸ் எல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நாவலோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு வீடு, ஒரு இரவு 4 மரணங்கள். அது தற்கொலைன்னு சொன்னாங்க. கேஸ் மூடப்பட்டது. ஆனால் அந்த வீட்டில் ஒரு 13ஆம் நம்பர் அறை இருக்குது. அங்கே என்ன மர்மம் இருக்குது? 25 வருஷங்களுக்கு பின்னாடி ஒரு பத்திரிகையாளர் அந்த பழைய ஃபைலை திரும்ப திறக்கிறாரு. அவருக்கு அந்த வீட்டுக்குள்ளே போன நாள் முதல் அந்த நிமிஷத்துலேருந்தே ஒரு விசித்திரமான உணர்வு. அந்த அறையை பார்த்ததும் அவருக்கு வித்தியாசமான ஒரு உணர்வு வருது. மர்மமான நிறைய ஹாலுசினேஷன் வருது. இதெல்லாம் ஏன்? அந்த இரவு உண்மையிலேயே என்ன நடந்தது? தற்கொலையா இல்லை கொலையா? அங்கே இன்னும் ஆன்மாக்கள் இருக்கா? இல்லை இது வேறு மாதிரி சம்மந்தப்பட்டதா? இல்லை இன்னும் அந்த வீட்டில் இன்னும் யாரோ பேசப்படாத உண்மை இருக்குதா? அந்த கதவுக்குள்ளே முன்னாடி யார் இருந்தாங்க? அந்த 13ஆம் நம்பர் அறை. அந்த கதவு வெளியிலேருந்து பூட்டப்பட்டிருக்கு. உண்மையை புதைத்த அறை அதுதானா? இந்த கதையை முழுவதும் நீங்கள் கேட்க தயாராக இருந்தால் இப்போ வாங்க இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவல்குள்ளே போகலாம். கடற்கரையோர நகரங்கள் எப்போதும் 2 முகம் கொண்டவை. பகலில் மீனவர்களின் குரல், சந்தையில் விற்பனையின் சத்தம், சூரிய ஒளியில் உலர்ந்த வலைகள், உப்பு காற்றில் கலந்த வாழ்க்கையின் சீரான துடிப்பு. ஆனால் இரவில் அதே நகரம் தன்னுடைய கடந்த காலத்தை மறைக்க முடியாமல் துடிக்கும் ஒரு உடம்பு போல மாறிவிடும். சாலைகளின் விளக்குகள் நீண்ட நிழல்களை வீசும் போது ஒவ்வொரு மூலையிலும் யாரோ கண்காணிக்கிறார்கள் என்ற உணர்வு தோன்றும். குறிப்பாக பழைய துறைமுகத்தை ஒட்டிய அந்த காலனித்துவ மாளிகையை நோக்கி பார்ப்பவர்களுக்கு. அந்த மாளிகை அதிகாரப்பூர்வ பதிவுகளில் கோஸ்டல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எண் 47 என்று மட்டுமே இருந்தாலும் அந்த ஊரின் மக்களுக்கு அது ஒரே ஒரு பெயர் வீடு, 13ஆம் அறை வீடு. அரவிந்த் அந்த பெயரை முதல்ல கேட்டது யூடியூப் கமெண்ட் பகுதியில். ஒரு சாதாரண டாக்குமெண்ட்ரி டீசர் கீழே யாரோ அனானிமஸாக அக்கௌண்ட் எழுதிட்டு இருந்தாங்க. 1998 சூசைட் கேஸ் ரீஓப்பன் பண்ணுங்கள், 13ஆம் நம்பர் ரூமை செக் பண்ணுங்கள். முதல்ல அவன் அதை ஒரு கிளிக் பேட் போல தான் எடுத்துக்கிட்டான். ஏன்னா அவனோட தொழில் அதுதான். அதாவது உண்மை சம்பவங்களை ஆராய்ந்து மக்கள் மறந்துவிட்ட வழக்குகளை மீண்டும் திறந்து போலீஸ் பத்திரிகை அறிக்கைகளுக்கும் தரையில் வாழும் மக்களின் நினைவுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது. ஆனாலும் அந்த கமெண்ட் அவனை கவர்ந்தது. காரணம் 1998 அந்த வீட்டில் 4 பேர் மரணம் அப்படின்னு செய்திகளில் இருந்தாலும் எஃப்ஐஆர் பதிவில் நேரம் ஒன்று, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வேறு நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் ஃபோர்ஸ்டு என்ட்ரி இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் புகைப்படங்களில் முன்கதவின் பூட்டு உடைந்தது போல தோன்றினது. அவன் ரயிலில் அந்த நகரத்தை அடைந்த போது மாலை 5 மணி ஆகிவிட்டது. கடல் காற்று உப்பின் வாசனையை மட்டுமல்ல, பழைய மரத்தின் ஈரப்பதமான நாற்றத்தையும் கொண்டு வந்தது. அது அவன் மனதில் ஏதோ விளக்கமற்ற அசௌகரியத்தை உருவாக்கியது. ஆனால் அதற்கு அவன் உடனடியாக காரணம் காணவில்லை. காரணம், அவன் வாழ்க்கை முழுவதும் குற்ற சம்பவ இடங்களில் நின்றவன். இரத்தத்தின் வாசனையையும் சிதைந்த வீடுகளின் அமைதியையும் சாட்சிகளின் கண்களில் மறைந்திருக்கும் பொய்களையும் பார்த்தவன். அந்த மாளிகை நகரின் எல்லைப் பகுதியிலிருந்து கடலை நோக்கி நீண்ட சுவர், அதன் மேல் கரைந்து போன நீலப்பூச்சு, ஜன்னல்களில் மர சட்டைகள், பல வருடங்களாக திறக்கப்படாதது போல தோன்றும் துருப்பிடித்த கம்பிகள். அதிகாரப்பூர்வமாக அது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஒரு போர்ச்சுகீசிய வர்த்தகரால் கட்டப்பட்டது என்று மாவட்ட வரலாற்று பதிவுகள் சொன்னாலும் அதன் பின்னர் அது பல கைகளில் மாறியதும் இறுதியில் 1998 ஒரு உள்ளூர் தொழிலதிபர் வாங்கியதும் உறுதி செய்யப்பட்ட தகவல். 1998 மே 14 அந்த தேதியை அரவிந்த் மனதில் பல முறை உச்சரித்தான். ஏன்னா அந்த நாளின் இரவு 10:40 பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்திற்கு ஒரு அனானிமஸ் கால் வந்ததாகவும் பதிவிருந்தது. பக்கத்தில் கத்தல் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் காவல்துறை 12:25 தான் அங்கே போனதாக ஸ்டேஷன் டைரி குறிப்பிடுது. மேலும் அவர்கள் உள்ளே சென்றபோது வீட்டில் 4 அறைகளிலும் 4 உடல்கள் கிடந்ததாகவும் எல்லாமே சூசைட் பேக்ட் அப்படின்னு முதல்ல சந்தேகப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சூசைடு பேக்ட் அப்படின்னா ஏன் அந்த வீட்டின் 13ஆவது அறை மட்டும் பூட்டப்பட்டிருந்தது? ஏன் அந்த அறையோட சாவி எங்கே கிடைக்கல? ஏன் போலீஸ் அந்த அறையை உடைச்சு பார்க்கல? ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் டைம் ஆஃப் டெத் அப்ராக்சிமேட்லி பிட்வீன் 9:30 to 10 PM அப்படின்னு இருந்தது? அரவிந்த் இந்த கேள்விகளை கேட்கத்தான் அந்த சம்பவத்துக்கு வந்திருந்தான். அதாவது அந்த பழைய கேஸை ரீஓப்பன் பண்ணியிருந்தான். அவன் அந்த பெரிய பங்களா மாளிகைக்குள் முதல் முறையாக நுழைந்த போது உள்ளே நின்ற காற்றை வேறுபட்டிருந்தது. பல வருடங்களாக திறக்கப்படாத இடத்தில் உருவாகும் அந்த ஈரமான மூடிய வாசனை, மரத்தரையில் மெதுவாக நடக்கும்போது எழும்
ஒளியின் பிரதிபலிப்பு, சுவரில் தொங்கியிருந்த பழைய குடும்ப படங்களின் மங்கிய முகங்கள், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு வினோதமான அமைதியை உருவாக்கின. அந்த அமைதி வெளிப்படையான அச்சமில்லை, ஆனால் விளக்க முடியாத ஒரு அழுத்தம் போல இருந்தது. ஒருவேளை அந்த இடத்துல ஒரு காலத்தில் நடந்த சத்தங்கள் இன்னும் இந்த சுவருக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்றது போன்ற ஒரு உணர்வு. அவன் இப்போ கேமரா பேக்கை தரையில் வச்சான், ட்ரைபேடை அமைச்சான், லென்ஸை ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணான். அதுக்கப்புறம் முதல் பதிவை ஆரம்பித்தான். 1998 மே மாதம் இந்த வீட்டில் நடந்த 4வர் மரணம் அதிகாரப்பூர்வமாக சூசைட் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த கேஸ் ஃபைலில் உள்ள முரண்பாடுகள் காரணமாக நாங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷனை திரும்ப தொடங்குகிறோம். அவன் பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே மேல் தளத்திலிருந்து ஒரு மெதுவான தட்டும் சத்தம் கேட்டது. அது பழைய மரத்தின் இயல்பான சுருங்கல் விரிவாக்கம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு உடனடியாக அவன் மனசு விளக்கம் கொடுத்தான். ஏன்னா எந்த விசித்திரமும் முதல்ல இயற்கை காரணத்தினால தான் விளக்கப்படணும் அப்படின்றது அவனோட நம்பிக்கை. ஆனாலும் அந்த சத்தம் 2-3 முறை சமமான இடைவெளியில் திரும்ப வந்தப்போ அது வெறும் மரத்தின் சத்தம் இல்லை அப்படின்ற சந்தேகம் அவனுக்கு தொடர்ந்து வந்தது. மேல் தளத்திற்கு செல்லும் படிக்கட்டின் அருகில் நின்னப்ப அவன் கவனித்தது படிக்கட்டின் 13வது படியில் மட்டும் தூசி தடம் மாறியிருந்தது. யாரோ சமீபத்தில் அங்கே கால் வச்சது போல இருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இந்த வீடு 10 வருடங்களாக பூட்டப்பட்டிருக்கு. ஃபுட் பிரிண்ட்டோட பேட்டர்ன் கன்சிஸ்டன்ட் இல்லை அப்படின்னு அவன் மெதுவாக சொல்லிக்கிட்டான். கேமராவை ஜூம் பண்ணி அந்த தடத்தை பதிவு பண்ணான். அவன் மேலே போனான். மேல் தளத்தில் நீண்ட நெடுஞ்சாலை, அதாவது பெரிய வறண்டா, அதன் இறுதியில் ஒரே ஒரு கதவு. மற்ற கதவுகளுக்காக மாறாக கருப்பு நிறத்தில் அது பூசப்பட்டிருந்தது. அதன் மேலே வெள்ளை வண்ணத்தில் சிறிய எண் 13. அந்த எண் புதிதாக தோன்றியது. அவன் பக்கத்தில் போனப்போ கதவின் கீழ்ப்பகுதியில் மிக சிறிய காற்றோட்டம் இருப்பதை கவனித்தான். அதாவது உள்ள முழுமையாக மூடப்பட்ட வெறுமை இல்லை. ஒருவேளை பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்கலாம். ஆனால் அது அதிகாரப்பூர்வ லேஅவுட் மேப்பில் அந்த அறைக்கு ஜன்னல் இல்லை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்போ அவன் கையை கதவின் மேலே வச்சான். குளிர், அதிகமான குளிர். அந்த வீட்டின் மற்ற பகுதிகளை விட அந்த கதவு மட்டும் இயற்கைக்கு மாறாக குளிராக இருந்தது. அது வெறும் கற்பனை அப்படின்னு அவன் மனசை சமாதானப்படுத்த முயன்றாலும் அவன் உள்ளங்கையில் உணர்ந்த வெப்ப மாறுபாடு மறக்க முடியாததாக இருந்தது. அவன் கேமராவை அந்த கதவுக்கு எதிரில் வச்சு ஃப்ரேமாக ஃபிக்ஸ் பண்ணான். அதுக்கப்புறம் எதிரில் சொன்னான், ரூம் நம்பர் 13 அஃபிஷியலி சீல்டு, கீ மிஸ்ஸிங், நோ விண்டோஸ் அஸ் பர் ரெக்கார்டு, எட் ஏர் ஃப்ளோ ப்ரெசன்ட், டஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் விசிபிள், இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூஸ். அவன் அந்த அறையை அந்த நாளில் திறக்கவே இல்லை. அவன் திரும்பி கீழே இறங்குறப்ப அவன் அறியாமல் கேமரா இன்னும் பதிவு செய்து கொண்டே இருந்தது. அந்த ஃபுட்டேஜ் லேட்டரில் அவன் லேப்டாப்பில் பார்க்கும்போது தான் அதை கவனித்தான். அவன் படிக்கட்டிலேருந்து கீழே இறங்குறப்ப அந்த வினாடிகளில் 13வது அறை கதவு மெதுவாக உள்ளே இருந்து 1 மில்லிமீட்டர் அளவுக்கு திறந்து திரும்ப மூடினது போல் ஃப்ரேம் ஃப்ளிக்கர் இருந்தது. ஆனால் அப்போது அவங்க அதை கவனிக்கலை. அந்த இரவு அவன் லாட்ஜ் அறையில் தூங்க முயன்றப்ப அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் மனசில் சுற்றிக்கிட்டே இருந்தது. 1998 கேஸ் ஃபைலில் சர்வைவர் யாரும் இல்லை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ரிஜிஸ்டரில் அதே தேதியில் அன்னோன் மேல் சைல்டு, ஏஜ் அப்ராக்சிமேட்லி 4 to 5 அப்படின்னு பதிவு இருந்தது. டிஸ்சார்ஜ் ஸ்டேட்டஸ் பிளாங்காக இருந்தது. அவன் இதை கோயின்சிடன்ஸ் அப்படின்னு நினச்சான். ஆனால் அந்த இரவு 2:13 அவன் திடீர்னு விடுத்துக்கிட்டான். அவன் கையில் உப்பு காத்தோட வாசனை இருந்தது. அவன் லாட்ஜோட ஜன்னலை மூடி இருந்தான். காலை 9 மணிக்கு முன்னாடியே அரவிந்த் காவல் நிலையத்தை அடைந்திருந்தான். ஏன்னா பழைய வழக்குகளோட நகல்கள் எப்போதும் அலட்சியமாக கையாளப்படுவதால் அவற்றை பெறுவதற்காக சில மணி நேரங்கள் இல்லைன்னா அரை நாள் கூட கழிஞ்சிரும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச அனுபவம். ஆனால் இந்த முறை அவன் முன்கூட்டியே RTI வழியாக கோரிக்கை வச்சிருந்ததுனால ஸ்டேஷன் ரைட்டர் அவனை பார்த்தவுடன் இப்போ ஒரு பழைய கோப்பு இரும்பு கபடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு மேஜை மீது வச்சார். அந்த கோப்பின் மூளைகள் கிழிந்து போயிருந்தது. காகிதங்கள் ஓரங்கள் ஈரப்பதம் உண்டாக்கிய அலை போன்ற வளைவுகள் தென்பட்டன. இதுவே இந்த வழக்கு பல வருடங்களாக யாரும் திறக்காத நிலையில் இருந்ததை நிரூபிப்பது போல இருந்தது. FIR எண் 143/1998, தேதி 14/5/1998, காலம் 11:40 மணி அளவில் தகவல் பெறப்பட்டது. அரவிந்த் முதல்ல இந்த நேரத்தை மட்டும்தான் பார்த்தான். 11:40 ஸ்டேஷன் டைரி என்ட்ரியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. யாரோ ஒரு தெரியாத நம்பர் கால் பண்ணி இங்கே அந்த கோஸ்டல் ஹவுஸில் ப்ராப்பர்ட்டி 47லேருந்து சத்தம் வருதுன்னு சொன்னது. ஆனால் அதுக்கு கீழே இன்னொரு பதிவு, போலீஸ் பார்ட்டி டிபார்ட்டட் ஸ்டேஷன் அட் 12:10 இருந்துச்சு. அதாவது தகவல் கிடைச்சது 11:40, ஆனால் போலீஸ் கிளம்பி போனது 12:05, அதாவது 12:05 to 12:10. இடைவெளி 25 நிமிஷங்கள். அங்கே போய் சேர்றதுக்கும் நேரம் இருந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தோணலாம். ஆனால் அந்த வீடு காவல் நிலையத்திலேருந்து வெறும் ஒரு 10 மீட்டர் டிரைவ் தான். அதாவது கால் ஜெனியூனாக பண்ணியிருந்தா அவங்க 10:50 அங்கே போயிருக்கணும். ஆனால் அடுத்த என்ட்ரியில் ரீச்டு ஸ்பாட் அட் 12:25 இருந்தது. அதாவது கிளம்பி 20-25 நிமிஷம் கழித்து தான் போயிருக்காங்க. மொத்தம் 45 நிமிஷம் டிலே. அரவிந்த் அந்த நேர கணக்கை தனியாக ஒரு நோட் புக்கில் எழுதிக்கிட்டான். ஏன்னா பல உண்மை வழக்குகளில் டிலே தான் முக்கியமான மறைமுகத்தை உருவாக்கும் அப்படின்னு அவன் தெரிஞ்சிருந்தான்.
இப்போ தொடர்ந்து அவன் அந்த கேஸ் ஃபைலை படித்தான். மெயின் டோரோட கதவு உள்ளேருந்து பூட்டப்பட்டிருந்தது. அதாவது ஃபோர்ஸ்டு ஓப்பன் பை லோக்கல் விட்னஸ். ஆனால் அனக்ஷர் ஃபோட்டோஸ் டிஸ்கிரிப்ஷனில் லாட்ச் புரோக்கன் அவுட்வேர்டு, அதாவது வெளியிலேருந்து திறக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அவன் அந்த நிமிடத்திற்கு கொஞ்சம் நின்னான். இன்சைடில் பூட்டியிருந்தா எப்படி வெளியிலேருந்து இவங்க உடைச்சிருக்க முடியும்? அதாவது லாட்ச் பூட்டை எப்படி வெளியில் தொங்கிட்டு இருந்த பூட்டை உடைச்சிருக்க முடியும்? இது வேறு மாதிரி இருக்கே. வெளியில் ஏன் பூட்டு தொங்கியிருக்கணும், உள்ளே எப்படி லாக் பண்ணியிருக்கணும்? அவுட்டர் பிரேக் அப்படின்னா யாரோ வெளியிலேருந்து உடைச்சிருக்காங்க. அவன் இப்போ பேனாவை எடுத்து அந்த வரியை அண்டர்லைன் பண்ணான். அடுத்த பதிவு, அதாவது 4 பேர் செப்பரேட் ரூமில் இறந்து கிடந்தாங்க. நோ சைன்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி. சஸ்பெக்டட் பாய்சன் இன்ஜெக்ஷன், அதாவது பாய்சன் குடிச்சு இறந்து போயிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டமோட சம்மரி காப்பி. விக்டிம் 1 மேல், எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் டெத் 9:30 to 10. விக்டிம் 2 ஃபீமேல், எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் டெத் 9:45 to 10:15. விக்டிம் 3 ஃபீமேல், எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் டெத் 20, அதாவது 9 மணிலேருந்து 9:30. விக்டிம் 4 மேலு, 28 வயசு, எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் டெத் வந்து 10 to 10:30. அரவிந்த் அந்த நேரங்களை பார்த்தப்ப அவனுக்கு உடனடியாக புரிஞ்சது, இவங்க எல்லாமே 9 மணி முதல் 10:30 வரைக்கும் இறந்துருக்காங்க. அப்படின்னா 10:40க்கு கத்தல் சத்தம் கேட்டதாக சொல்கிறாங்களே, அது யாரோடது? அவன் இந்த கேள்வியை மெதுவாக தன்கிட்டேயே கேட்டு பார்த்தான். ஸ்டேஷன் ரைட்டர் இப்போ அவரை ஒரு நொடிக்கு பார்த்தாரு. ஆனால் அவர் எந்த பதிலும் சொல்லலை. எஃப்ஐஆரில் இன்னொரு வரி, ரூம் நம்பர் 13 பூட்டப்பட்டிருந்தது, கீ எதுவும் கிடைக்கல, மற்றபடி அங்கே உள்ள எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணலை. நோ டிஸ்டர்பன்ஸ் அப்சர்வ்டுன்னு போட்டிருந்தது. அந்த வரியை 3வது முறையாக படித்தான். நோ டிஸ்டர்பன்ஸ் அப்சர்வ்டு. ஆனால் க்ரைம் சீன் ஃபோட்டோவில் இண்டெக்ஸில் டஸ்ட் டிஸ்பிளேஸ்டு நியர் அப்பர் காரிடர்னு இருந்தது. அவன் மனசில் ஒரு இணைப்பு உருவானது. மேல் தலை காரிடர், அங்கே தானே 13வது அறை அங்கே தானே இருக்குது. இப்போ அவன் அந்த கேஸ் ஃபைலை எடுத்தான். லிஸ்ட்டு போட்டான். ஐட்டம்ஸ் ரெக்கவர்டு 4 ஷீல்டு டம்ளர்ஸ், 1 பாட்டில் லேபிள்டு பெஸ்டிசைடு, அதாவது உடைக்கப்பட்ட மெயின் டோரோட கதவு பூட்டு, ஒரு சைல்டு சைஸ் ஸ்லிப்பர் சிங்கிள் பீஸு. அவன் விரல் அந்த கடைசி வரியில் நிறுத்தினான். சின்ன குழந்தையோட செருப்பு. விக்டிம் லிஸ்ட்டில் குழந்தைகள் யாரும் இல்லை. அவன் இதை குறிச்சிக்கிட்டான். இதை குறித்து இப்போ அந்த ஸ்டேஷன் ரைட்டர்கிட்ட கேட்டான். ஸ்டேஷன் ரைட்டர் கொஞ்சம் தலையை தாழ்த்தி சொன்னார், தம்பி அது பழைய கேஸு, நான் புதுசு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அரவிந்த் இப்போது அந்த செருப்பு பற்றின போஸ்ட்மார்ட்டம் அல்லது சப்ளிமெண்ட்ரி ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தான். எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப லிஸ்ட்டை பார்த்தான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ரிஜிஸ்டர் காப்பியை பார்த்தான். 14/5/1998, 11:15க்கு அன்னோன் மேல் சைல்டு, அப்ராக்சிமேட்டாக 4 to 5 years, பாட் பை லோக்கல் ரெசிடென்ட் ஒருத்தர், கண்டிஷன் ஷாக்கு, டிஸ்பொசிஷன், ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு போட்டிருந்தது. ட்ரான்ஸ்ஃபர்டுனா எங்கே அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போனாங்க, பிளாங்காக இருந்தது. அந்த வரியை அவன் நீண்ட நேரமாக பார்த்தான். போஸ்ட்மார்ட்டம் டைம் ஆஃப் டெத்து 9 to 10:30. ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அந்த குழந்தைய 11:15க்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அனானிமஸ் கால் வந்து 11:40க்கு வந்திருக்கு. போலீஸ் அங்கே வந்து 12:25க்கு போயிருக்காங்க. டைம் சீக்வன்ஸ் லாஜிக்கல் இல்லையே. அவன் இதையெல்லாம் எழுதி முடித்தப்ப அவனோட கைபேசியில் நேரத்தை பார்த்தான். 10:12. அவன் திரும்ப ஃபைலை மூடி 2 நிமிஷம் அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க பாட்டில் எடுத்தான். பாட்டில் காலியாக இருந்தது. அவன் ஸ்டேஷனுக்கு வர்றப்போ முழு பாட்டிலும் இருந்தது அப்படின்னு தான் அவன் நினச்சான். நான் இவ்வளோ தண்ணி குடிச்சிட்டேனா மெதுவாக யோசித்தான். இப்போ அவன் திரும்ப மொபைலை பார்த்தான். மணி 10:27. அவன் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு குழம்புனான். இப்போ தானே 10:12ன்னு பார்த்தோம். இப்போ அவன் ஃபோன் கிளாக்கு கிளிச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணான். இல்லை. கால் லாக் ஓப்பன் பண்ணான். 10:19க்கு அவுட் கோயிங் கால், அன்னோன் நம்பர், டூரேஷன் 47 செகண்ட்ஸ். அவன் அந்த காலில் பண்ணது அவனுக்கு நினைவில்லை. அவன் உடனே நம்பரை ரீடைல் பண்ணான். நம்பர் நாட் இன் சர்வீஸ்னு வந்தது. அவன் இதை ஏதோ டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு முடிவு பண்ணான். ஏன்னா பழைய நெட்வொர்க் இஷ்யூ இந்த பகுதியில் காமன் அப்படின்னு அவன் முன்னாடியே கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் இப்போ அவன் மனசில் ஒரு சின்ன சலனம் தோன்றுனது. அந்த கால் டூரேஷன் 47 செகண்ட்ஸ்னு இருக்கே, அந்த 47 செகண்ட் நான் கால் பண்ணி யார்கிட்டையாவது பேசினேன்னா அவன் நினைவுபடுத்த முயன்றான். வெறும் வெற்று. அவன் உடனடியாக அந்த நோட் புக்கில் பதிவு செய்தான். அவன் சின்ன மெமரி லாஸில் இருக்கான். 10:19க்கு அவுட் கோயிங் கால், நோ மெமரி. அவன் தன்கிட்டேயே தானே ரீசனிங் கொடுத்தான். ஸ்ட்ரெஸ்ஸு, ட்ராவல்னால, ஸ்லீப் டிப்ரிவேஷன்னால எனக்கு திரும்ப மெமரி லாஸ் வருது போல். அவன் நேற்றிரவு சரியாக தூங்கலை. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவன் உள்ள மிக சிறிய உணர்வு இருந்தது. இது முதல் முறை அல்ல. இந்த விஷயம் நம்மளுக்கு அடிக்கடி நடக்குது. இப்போ அவன் எஃப்ஐஆர் காப்பி எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தப்போ கடல் காற்று மீண்டும் முகத்தை தட்டினது. அந்த உப்பு காற்றின் வாசனை அவனுக்கு ஒரு கணம் மயக்கம் போல தோன்ற வைத்தது. அவன் கண்ணில் ஒரு சுருக்கமான காட்சி தோன்றினது. அவன் உடனே கண்களை மூடி திறந்தான். காட்சி இல்லை, ஓவராக இமேஜினேஷன் பண்ணுறோம் போல் அவன் தன்கிட்டேயே சொன்னான். ஆனால் அந்த நாள் அவன் நோட்புக்கில் முதலாக ஒரு கேள்வி எழுதப்பட்டது.
1998 வாஸ் தேர் அ ஃபிஃப்த் ப்ரெசன்ஸ். அந்த குழந்தை எங்கே மிஸ் ஆனது? காவல் நிலையத்திலிருந்து வெளியில் வந்த பின்னாடி அரவிந்த் நேராக கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்த பழைய டீ கடைக்கு போனான். ஏன்னா பெரும்பாலான சிறிய நகரங்களில் காவல் நிலைய பதிவுகளை விட டீக்கடை பேச்சுகள் அதிகமான உண்மைகளை மறைத்து வைத்திருக்கும் அப்படின்றத அவன் பல வழக்குகளில் பார்த்துருக்கான். அங்கே உட்காந்துருந்த பெரியவங்க, மீனவர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள், இவர்களோட நினைவுகளில் சில நேரங்களில் எஃப்ஐஆரில் எழுதப்படாத வரிகள் கூட இருக்கும். அவன் 1998 சம்பவத்தை கேஷுவலாக தொடங்கினான். அந்த கோஸ்டல் ஹவுஸ் கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டவுடன் இப்போ அந்த வயசான டீ கடைக்காரர் கண்ணை உயர்த்தி பார்த்தாரு. ஆனால் உடனே பதில் சொல்லலை. அந்த ஒரு வினாடி தயக்கம் ஒரு பதில் போல இருந்தது. அதெல்லாம் தற்கொலை தான் சார், யாரோ மெதுவாக சொன்னாங்க. அரவிந்த் சிரிச்சான். எஃப்ஐஆரில் அப்படி சொல்லுது, ஆனால் அந்த நாள் ஏதோ கத்துற சத்தம் கேட்டதா சொல்கிறாங்களே. அந்த கேள்விக்கு எதிரில் இருந்த வயதான மீனவர் மெதுவாக கப்பை மேஜையில் வச்சார். ஆமாம், சத்தம் கேட்டோம். அது ஒரு ஆளோட சத்தம் இல்லை, ஒரு குழந்தை கத்தி கதற மாதிரி சத்தம். அந்த ஒரு வார்த்தை குழந்தை அரவிந்தோட மனசில் உடனடியாக ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்டர் என்ட்ரியை இணைச்சது. அப்போது அந்த குழந்தை ஒருவேளை அந்த வீட்டில் இருந்துச்சோ அவன் கேட்டான். அதான் யாருக்கும் தெரியாது, மீனவர் தொடர்ந்தார். ஆனால் அந்த இரவு 10:30க்கு முன்னாடியே அந்த வீட்டிலேருந்து யாரோ ஓடி வந்த மாதிரி பார்த்தவங்க இருக்காங்க. ஆனால் போலீஸ் வந்தப்போ கதவு உள்ளேருந்து பூட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. டைம் திரும்ப 10:30. போஸ்ட்மார்ட்டம் டைம் ரேஞ்ச் 9 to 10:30. அரவிந்த் இந்த முரண்பாடுகளை மனசில் வச்சுக்கிட்டு நோட் பண்ணான். ஆனால் இந்த முறை அவன் நோட் புக்கை திறந்தப்போ ஒரு விஷயத்தை கவனித்தான். அவன் நேற்று இரவு எழுதின 10:19 அவுட் கோயிங் கால் நோ மெமரி என்ற வரியின் கீழே இன்னொரு வரி இருந்தது. டோன்ட் ஓப்பன் இட் அலோன். அவன் ஒரு நிமிஷம் மூச்சை நிறுத்தினான். அந்த எழுத்து அவனுடைய தான் ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆனது. ஆனால் அந்த வரியை எழுதுனது அவனுக்கு நினைவில் இல்லை. உடனே அவன் ஒரு லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் தேடினான். ஒருவேளை நேற்று நைட்டு லாட்ஜில் அரை தூக்கத்தில் இருக்கிறப்போ நம்ம இதை எழுதியிருப்போமோ, அல்லது இன்வெஸ்டிகேஷன் ஃப்ளோவில் செல்ஃப் ரிமைண்டருக்காக நம்ம இந்த நோட் எழுதியிருப்போமோ. ஆனால் அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அவன் வழக்கமாக எழுதுகிற ப்ரொஃபஷனல் டோன் இல்லை, அது ஒரு வார்னிங் போல் இருந்தது. இப்போது அவன் நோட் புக்கை மூடி தன்கிட்டேயே மெதுவாக சொன்னான், தூக்க பிரச்சனை இருக்குது, அதான் போல் இருக்குது. அன்றைக்கு மாலை அவன் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தான். இந்த முறை ஃபுல் கேமரா செட்டப்போட மேல்தள காரிடரில் ஒரு ஃபிக்ஸ்டு சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ண முடிவு பண்ணான். குறிப்பாக அந்த 13வது அறை கதவை நோக்கி. அவன் கேமரா அலைன்மெண்ட் பார்க்குறப்ப ஃப்ளோரில் நேற்று பார்த்த தூசி தடங்கள் இப்போ சற்று மாறி இருந்தது. அது இயற்கையான காற்று காரணமாக இருக்கலாம், அல்லது அவனே காலை வேலையில் நகர்த்தி இருக்கலாம். எந்த கன்க்ளூஷனுக்கும் அவன் உடனடியாக செல்லலை. அவன் கேமராவை டைம் சிங்க் பண்ணான். 5:42:13 ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணப்பட்டது. அவன் கீழே இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் மெயின் ஹாலில் லேப்டாப் ஓப்பன் பண்ணி லைவ் ஃபீடு பார்த்தான். 5:49, 5:53, 6:2 எதுவும் இல்லை. இப்போ அவனோட மொபைல் வைப்ரேட் ஆனது. அன்னோன் நம்பர். அவன் கால் அட்டன் பண்ணான். அமைதி. கடல் காற்றோட சத்தம் மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும். ஹலோ 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 அவன் 3 முறை சொன்னான். கால் டூரேஷன் 32 செகண்ட் கட் ஆகிடுச்சு. அவன் உடனே திரும்ப கால் லாக பார்த்தான். நம்பர் டிஸ்பிளே ஆகலை. நோ காலர் ஐடி. அவன் அந்த காலை பற்றி நோட் பண்ண முயன்றான். நோட் புக்கை திறந்தான். அந்த பேஜ் ஆல்ரெடி ஃபில்டாக இருந்தது. ரூம் பிரீத்ஸ் அட் நைட். அவன் கையை நோட் புக் மேலே வச்சபடியே சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். அந்த வரியை அவன் எழுதுனா அப்படின்றது அவனுக்கு நினைவிலேயே இல்லை. ஆனால் இங்கு இன்னும் ஈரமாக தான் இருந்தது. அவன் உடனே பெண்ணை எடுத்து பார்த்தான். அவன் கையில் ப்ளூ இங்கு. நோட் புக்கில் அந்த வரி பிளாக் இங்கில் இருந்தது. அவன் பிளாக் பெண்ணு கொண்டு வரவே இல்லை. இப்போ அவன் லேப்டாப்பில் டைம் பார்த்தான். 6:11. அவன் சிசிடிவி லைவ் ஃபீடு பார்த்தான். காரிடர் எம்டியாக இருந்தது. ஆனால் 6:07 முதல் 6:09 வரைக்கும் வீடியோ டைம்லைனில் 2 நிமிஷம் ஸ்கிப் ஆகிருந்தது. ஃபைல் கரப்ஷனாக இருக்கலாம், கேமரா கிளிச்சாக இருக்கலாம். அவன் ப்ளேபேக்கை ரீவைண்ட் பண்ணி பார்த்தான். 5:59, 6:61 சடனாக ஜம்ப் ஆகிருந்தது. 6:09க்கு அந்த இடைவெளி பிளாங்காக இருந்தது. அவன் டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனை சர்ச் பண்ணான். மெமரி கார்டு எரர், பஃபரிங் இஷ்யூ, வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்னு சொன்னது. அவன் மனசில் இன்னும் சூப்பர் நேச்சுரல் பாசிபிலிட்டியை அலோவ் பண்ணலை. இது அவனோட ரூல்ஸு. அவன் லாஜிக்கான மனுஷன். ஆனால் அந்த நேரத்தில் மேல்தளத்தில் காரிடரில் 13வது அறை கதவின் கீழே சிறிய ஒளி கசிந்தது. அவன் அதை லைவ் ஃபீடில் பார்த்தான். அவன் கேமராவை ஜூம் பண்ணான். ஒளி மறைந்தது. அவன் உடனே மேலே ஓடுனான். காரிடர் எம்டியாக இருந்தது. அந்த 13வது அறை கதவு மூடினபடியே இருந்தது. அவன் இப்போ கதவின் மேலே கையை வச்சான். இந்த முறை அந்த கதவு குளிராக இல்லை, சாதாரண வெப்பமாக இருந்தது. அவன் மெதுவாக கதவின் பக்கத்தில் செவிய வச்சான். உள்ள சத்தம் இல்லை, ஆனால் அவனோட மார்பு துடிப்பு இன்னும் அதிகமாக இருந்தது. அவன் கீழே இறங்குறப்ப அவன் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. வீடியோ ஃபைல் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, ரூம் நம்பர் 13 அப்படின்னு இருந்தது. இப்போ அவன் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணான். 6:07க்கு டைம் ஸ்டாம்ப். காரிடரில் ஃப்ரேம் 3 செகண்ட் ஸ்டாட்டிக். அதுக்கப்புறம் ஒரு ஷேடோ ஃப்ரேமில் லெஃப்ட் சைடில் இருந்து 13வது கதவுக்கு முன்னாடி நின்னது. ஹைட்டு அப்ராக்சிமேட்டாக 4 அடி.
ஒரு குழந்தையோட ஹைட்டு. அவன் வீடியோவை இப்போ பாஸ் பண்ணான், ஜூம் பண்ணான், பிக்சல் டிஸ்டார்ஷன் பண்ணான், கிளியரான ஷேப் இல்லை. அவன் மூச்சை மெதுவாக வெளியில் விட்டான். லைட்டோட பிரச்சனையாக இருக்குமோ? ஆனால் அவன் உள்ளே இப்போ வேறு கேள்வி எழுந்தது. 1998 அந்த ஃபைலில் இருந்த ஒரு குழந்தையோட செருப்பு, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ரிஜிஸ்டரில் அன்னோன் மேல் சைல்டு. டீ கடைக்காரர் சொன்ன அந்த குழந்தையோட கத்தல். இப்போது காரிடரில் ஷேடோ. அவன் இப்போ நோட் புக்கை எடுத்தான். இந்த முறை அவன் விழிப்புடன் எழுதினான். 1998 அந்த குழந்தை அங்கே இந்த வீட்டில் இருந்துச்சா? அப்படின்னா அந்த குழந்தை இப்போ எங்கே போயிடுச்சு? அவன் பெண்ணை நிறுத்தினான். அவன் மனசில் ஒரு சுருக்கமான காட்சி திரும்ப தோன்றினது. தரையில் உட்காந்துருக்கிற ஒரு சின்ன உருவம், கதவுக்கு வெளியில் நின்ற ஒரு பெரிய நிழல். அவன் கண்களை மூடி திறந்தான். அந்த வீடு அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள்ளே இப்போ ஒரு புதிய விஷயம் கலந்திருந்தது. அந்த வீட்டோட சுவர்களுக்குள்ளே அதிக நேரம் செலவிடுவது விசாரணைக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை குற்ற வழக்கை உடைக்க வேண்டும் அப்படின்னா அந்த வீட்டை விட்டு வெளியேறி ஆவணங்களின் உலகுக்குள்ளே இறங்கணும் அப்படின்றத அரவிந்த் நல்லா அறிஞ்சிருந்தான். அதனால தான் அடுத்த நாள் காலை அவன் நேராக இப்போ மாவட்ட அரசு மருத்துவமனை பழைய பதிவகத்திற்கு போனான். குறிப்பாக 1998 மே மாத கேஷுவாலிட்டி அட்மிஷன் ரிஜிஸ்டர் மற்றும் டிரான்ஸ்ஃபர் லாக் தேடுவதற்காக. ஏன்னா ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்டரில் இருந்த அந்த ஒரு வரி, அன்னோன் மேல் சைல்டு டிரான்ஸ்ஃபர்டு, இப்போது இந்த வழக்கின் மிக அமைதியான ஆனால் மிக முக்கியமான சாட்சியாக அவனுக்கு தோன்றினது. பழைய மருத்துவ பதிவுகள் மஞ்சள் நிறமடைந்த காகிதங்களாக இரும்பு கபடங்களில் அடைக்கப்பட்டிருந்தது. அதை கையாளும் கிளர்க் இப்போ அவனை சந்தேகத்தோடு பார்த்தாலும் ஆர்டிஐ காப்பியை காத்தினவுடன் தேவையான ரெஜிஸ்டரை எடுத்து கொடுத்தான். அரவிந்த் 14/5/1998 தேதியை கண்டுபிடிக்க சில நிமிடங்கள் எடுத்துக்கிட்டான். இப்போது திரும்ப அந்த வரியை பார்த்தான். 11 அன்னோன் மேல் சைல்டு, அப்ராக்சிமேட் ஏஜ் 4 to 5, டிரான்ஸ்ஃபர்டு, ரெஃபரன்ஸ் CR 14398. இந்த CR 14398 தான் எஃப்ஐஆரோட நம்பர். அதாவது ஹாஸ்பிட்டல் மற்றும் போலீஸ் கேஸோட லிங்க் உறுதியாக இருக்குது. ஆனால் டிரான்ஸ்ஃபர் டெஸ்டினேஷன் காலமில் வெற்றி இல்லை. ஆனால் கவனமாக பார்த்தப்ப மங்கின பேனாவில் எழுதப்பட்டிருந்த ஒரு சின்ன குறிப்பு. அவன் மூச்சை மெதுவாக நிறுத்தினான். என்னது இது? சைக்காட்ரிக் எவாலுவேஷனுக்கு மாற்றப்பட்டதா? என்ன போட்டிருக்காங்க? சைக்காட்ரிக். இந்த குழந்தைய சைக்காட்ரிக் எவாலுவேஷனுக்கு மாற்றினாங்க எங்கே? இப்போ அவன் நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் எடுத்தான். ரெஃபரல் லாக தேடினான். அதில் ஒரு என்ட்ரி 15/5/1998 மேல் சைல்டு ரெஃபர்டு டு ரீஜனல் மென்டல் ஹெல்த் யூனிட், கேஸ் ரெஃபரன்ஸ் 143/98. அவன் அந்த யூனிட் இப்போ சரியாக செயல்படுதா அப்படின்னு கேட்டான். கிளர்க்கு இப்போ சொன்னார், 2003 அது மூடப்பட்டுருச்சுன்னு சொன்னார். ரெக்கார்ட்ஸ் லேட்டராக சென்ட்ரல் போர்டுக்கு மாற்றப்பட்டதாக சொன்னது. அரவிந்த் இந்த தகவலை நோட் பண்ணான். ஆனால் இன்னும் அவனோட மனசில் டைரெக்டான எந்த கனெக்ஷனும் உருவாகலை. ஏன்னா இந்த வயசில் இருக்க குழந்தை எந்த வயலண்ட் க்ரைம் சீனில் இருந்தாலும் சைக்காட்ரிக் எவாலுவேஷனுக்கு அனுப்புவது நடைமுறை தான். அவன் இப்போ தன்கிட்டையே சொல்லிக்கிட்டான். லாஜிக்கல் ரீசனிங் சொன்னான். சைல்டு மைட் ஹாவ் பீன் விட்னஸ். ஒருவேளை ஷாக்குனால அவனுக்கு சைக்காட்ரிக் இஷ்யூ வந்திருக்கலாம். அதனால் எவாலுவேஷனை ப்ரொசீஜர் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு கேள்வி மட்டும் இன்னும் பதில் இல்லாமல் இருந்தது. அது யாருடைய குழந்தை? இறந்தவங்களோட குழந்தையா? மருத்துவமனையிலேருந்து வெளியில் வந்தப்போ அவனோட மொபைல் டைம் 12:32ன்னு காமிச்சது. அவன் காரில் இருந்து நோட்ஸை ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தான். 12:39 அவனோட மொபைல் வைப்ரேட் ஆனது. நோட்டிஃபிகேஷன், ஸ்க்ரீன்ஷாட் சேவ்டு, ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்டர் பேஜ், ஜூம் பண்ணப்பட்டு ஹைலைட் செய்யப்பட்ட வரி, மேல் சைல்டு சைக்காட்ரிக் எவாலுவேஷன். இப்போது அவன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்தது நினைவில் இல்லை. அவன் இப்போ செக் பண்ணான். ஸ்க்ரீன்ஷாட்டு டைம் ஸ்டாம்ப்பு 12:35. அவன் அந்த நேரத்தில் காரில் நோட்ஸ் எழுதிட்டு இருந்தான் அப்படின்னு அவன் நினச்சான். அவன் இப்போது டைமை பார்த்தான். 12:34 என்ஜின் ஆஃப் பண்ணப்பட்டிருந்தது. 12:36 திரும்ப என்ஜினை ஆன் பண்ணான். ஒரு 2 நிமிஷம் கேப்பை கவனித்தான். சின்ன கேப்பு தான், ஆனால் கன்சிஸ்டன்ஸான கேப்பு. அவன் நோட் புக்கை திறந்தான். இந்த முறையும் எந்த ஒரு புதிய வரியும் இல்லை. அவன் தான் எழுதினான், சைக்காட்ரிக் எவாலுவேஷன் ரீஜனல் யூனிட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ். அவன் இப்போ பேனாவை மூடினான். அவன் தன்கிட்டயே சொன்னான், பேட்டர்ன் ஓகே தான், பட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் யாராக இருக்கும்? அந்த மாலை இப்போது அவன் அந்த வீட்டுக்குள்ளே போகலை. அதுக்கு பதிலாக ரிட்டையர்டு எஸ்ஐ ராமமூர்த்திக்கு திரும்ப ஃபோன் பண்ணான். சார், அந்த அன்னோன் சைல்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனது உங்களுக்கு நினைவில் இருக்கா? அந்த முன்னாள் எஸ்ஐ சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். ஆமாம் சார், ஒரு பையன் இருந்தான். ஆனால் அவன் சரியாக பேசலை, திக்கி பேசினான். ஆனால் நான் ஒரு விஷயம் மறக்க மாட்டேன் சார், அவன் கையில் ஒரு காயம் இருந்தது சார், ஏதோ கயிறை கட்டின மாதிரி. அரவிந்த் மனசில் உடனடியாக 13வது அறை கதவின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேட்ச் மெக்கானிசம் நினைவுக்கு வந்தது. சார், அவனுக்கு சொந்தக்காரவங்க யாரும் வரலையா? அரவிந்த் கேட்டான். அப்படிலாம் இல்லை சார், ஹையர் அஃபீஷியல்ஸ் டேக் ஓவர்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப ஹையர் அஃபீஷியல்ஸ். இப்போ அவன் காலை முடித்தான். அவன் ஸ்டியரிங் வீல் மீது கையை வச்சபடி சில வினாடிகள் அமைதியாக இருந்தான்.
கயிறுனால கட்டப்பட்ட காய் இருந்ததா? குழந்தை 4 to 5 வயசு. அந்த பையனை போய் சைக்காட்ரிக் எவாலுவேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. இதையெல்லாம் அவன் லாஜிக்கலி இணைக்க முயன்றப்ப அவனோட மொபைல் ஸ்க்ரீன் தானாக ஒளிர்ந்தது. கேலரி ஓப்பன் ஆனது. அதே ஸ்க்ரீன்ஷாட். இந்த முறை அது ஜூம் அதிகமாக இருந்தது. ஹைலைட் செய்யப்பட்டிருந்தது. டேட் காலம் 14/5/1998. இப்போ அவன் அந்த விரலை ஸ்க்ரீன் மேலே வச்சான். அவன் தான் ஜூம் பண்ணானா? அவனுக்கு நினைவில் இல்லை. ஆனால் அவன் ஃபோன் பவர் பட்டனை அழுத்தினான். ஸ்க்ரீன் ஆஃப் ஆனது. அவன் கண்களை மூடி மூச்சை சீர்படுத்தினான். என்ன, எனக்கு தூக்க பிரச்சனையாக இருக்குமா? அந்த இரவு லாட்ஜில் தூக்க முயன்றப்ப அவனோட கனவு இல்லாமல் தூங்கணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் 2:17க்கு அவன் திடீர்னு விழித்தான். இந்த முறை அவனோட மார்பில் ஒரு அழுத்தமான உணர்வு இருந்தது. ஒரு வேளை பேனிக் ரெஸ்பான்ஸ், ஒரு வேளை ரெசிடியூவல் ஸ்ட்ரெஸ். அவன் பாத்ரூமுக்கு போய் முகத்தில் தண்ணீர் தெளித்தான். கண்ணாடியில் அவன் தன்னை பார்த்தப்ப அவனோட கண்களில் ஒரு நொடிக்கு அன்ஃபெமிலியர் எக்ஸ்ப்ரெஷன் தோன்றினது. அது பயம் இல்லை, அது ஏதோ ஒரு நினைவில் வைத்திருக்கும் ஒருத்தரோட அமைதி போல இருந்தது. அரவிந்த் திரும்ப கண்களை சிமிட்டி பார்த்தான். அது திரும்ப சாதாரணமாக இருந்தது. அவன் திரும்ப படுக்கையில் உட்காந்தான். ஃபோன் டைம் 2:23. அவன் கேலரியை ஓப்பன் பண்ணான். இப்போ ஒரு புதிய ஃபோட்டோ, பிளாக் ஃப்ரேம், மெட்டா டேட்டா, லொக்கேஷன் டேக் அந்த வீடு தான். டைம் ஸ்டாம்ப் 2:11 AM. இப்போ அவன் லாட்ஜில் தான் இருந்தான். அவன் அந்த ஃபோட்டோவை எடுக்கவே இல்லை. ஆனால் அவன் லொக்கேஷன் சர்வீஸை செக் பண்ணான். எனேபிள்டு. அவன் லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் தேடினான். ஓல்டு கேஷே, மெட்டா டேட் கிளிச், GPS லேக் கரப்டட் ஃபைல்டு. ஆனால் உள்ள அவனுக்கு ஒரு புதிய கேள்வி எழுந்தது. அந்த சைக்காட்ரிக் எவாலுவேஷனுக்கு அனுப்பப்பட்ட அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அது என்ன ஆச்சு? அது எங்கே போச்சு? அது உயிரோடு இருக்கா? அவன் இந்த கேள்வியை நோட் புக்கில் எழுதலை. ஆனால் அவன் மனசில் வச்சுக்கிட்டான். அவன் அடுத்த நாள் காலை அரவிந்த் ஒரு மனநல ஆலோசகரை சந்திக்க தீர்மானித்தது ஒரு உளவியல் சிதைவின் பயத்தால் அல்ல, மாறாக தன்னுடைய நினைவகத்தின் ஒழுங்கு மீது கொண்டிருந்த நம்பிக்கை சற்றே குலைந்திருக்கலாம் என்ற தொழில்முறை அச்சத்தினால. ஒரு பத்திரிகை விசாரணையாளன் தன்னோட அப்சர்வேஷன் கண்டினியூட்டை சந்தேகிக்க ஆரம்பித்தான். உண்மை மற்றும் கற்பனைக்கு இடையிலான கோடு மங்கிடும் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். டாக்டர் மீரா கிருஷ்ணன் அவனை அமைதியாக கவனிச்சா. நீங்கள் சொல்கிறது கம்ப்ளீட்டான பிளாக் அவுட் இல்லை, கரெக்டு தானே? ஆமாம், ஷார்ட் டைம் மெமரி லாஸ், சில நிமிஷம் மட்டும். அந்த ஷார்ட் டைமான மெமரி லாஸ்க்கு பின்னாடி ஃபிசிக்கல் எவிடன்ஸ் மிஸ்மேட்ச் ஆகிறத ஏதாவது நோட்டீஸ் பண்ணிங்களா? இடம் மாறினது, ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணது, மெசேஜ் ஏதாவது? அவன் மெதுவாக தலையசிச்சான். ஆமாம், ஃபோன் கால்ஸ், அப்புறம் நான் டைரியில் எழுதப்பட்ட மாதிரி நோட்ஸு. டாக்டர் சுருக்கமாக எழுதினா. ஸ்லீப் டிப்ரிவேஷன் லாங் டூரேஷனாக இருந்தால் டெம்ப்ரவரியாக பெர்செப்ஷன் டிஸ்டார்ட் ஆகலாம். கண்டினியூஸாக அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்ததுனாலும் பிரெயின் இந்த மாதிரி மைக்ரோ என்கேஜ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். அது ஒரு பேத்தலாஜிக்கல் சைன் இல்லை. இப்போ அவன் விசிபிளாக காம் ஆகிட்டான். இப்போது அந்த டாக்டர் திரும்ப சொன்னாங்க, சில ஸ்டாண்டர்டான ஸ்க்ரீனிங் கொஷின்ஸ் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரீசெண்டாக ஏதாவது தலையில் அடிபட்டதா? இல்லை. மெடிக்கேஷன் யூஸ் ஏதாவது பண்ணுறீங்களா? ஏதாவது ட்ரக்ஸ் எடுக்கிறீங்களா? இல்லை. வேறு ஏதாவது டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்களா? இல்லை. உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஏதாவது நியூரலஜிக்கல் கண்டிஷன் பிரச்சனை இருக்கா? நரம்பியல் சம்மந்தமாக? அப்படிலாம் இல்லை. ஓகே. உங்களோட சின்ன வயசில் ஏதாவது அப்யூஸ் இல்லை ட்ராமா இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் இப்போ ஸ்லைட்லி கொஞ்சம் டென்ஷன் ஆனான். ஆனால் அது வெளிப்படையாக இல்லை, ஆனால் ஒரு சின்ன விஷயமா. ஓகே, நீங்கள் 8 to 12 வயசு காலத்தில் நீங்கள் சிவியரான ஃபியர் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அவன் இப்போ தலையசிச்சான். இல்லை, அப்படிலாம் இல்லை. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? கான்வெண்ட்டில் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல? ஞாபகத்தில் இருக்குது. குட். அவள் இப்போ நியூட்ரலாக சொன்னான், எந்த ரிலீஃப் எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல். சம்டைம்ஸ் ட்ரமாட்டிக்காக நினைவில் இருக்கும், சம்டைம்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும், சில சமயம் ஒன்றுமே இருக்காது. அதனால தான் நான் இதெல்லாம் கேட்குறேன். இப்போ அந்த டாக்டர் பேனா வச்சுக்கிட்டு அவனை நேராக பார்த்தான். நீங்கள் எடுத்துக்கிற கேஸ் பற்றி ரொம்ப டீப்பாக யோசிக்கிறீங்களா? ஆமாம், அதுதானே என்னோடய வேலையே. ரீசெண்டாக ஏதாவது குழந்தை கேஸ் எடுத்திருக்கீங்களா? ஆமாம், ஒரு மிஸ்ஸிங் சைல்டு குழந்தை கேஸ் ஒன்று பார்த்துட்ருக்கேன். அதை பற்றி ரொம்ப யோசிக்கிறீங்களோ? ஆமாம், அந்த திங்கிங் அதிகமாக இருக்குது. ஓகே, அதுதான் அதுக்கு பிரச்சனை காரணம். நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப டீப்பாக அதை திங்க் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. உங்கள் நியூரான்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இமேஜின் பண்ணுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில மெடிசன்ஸ் கொடுக்குறேன், அதை சாப்பிடுங்க, சரியாயிரும். நல்லா டீப்பாக தூங்குங்க. ரொம்ப உங்களோட வேலையை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, அதுதான் நிறைய பிரச்சனைக்கு காரணம். அரவிந்த் அந்த இரவு முதல் முறையாக டாக்டர் கொடுத்த அந்த மைல்டான ஸ்லீப் ஸ்டெபிளைசர் மாத்திரை எடுத்தப்ப அது ஒரு சாதாரண மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் அல்ல, மாறாக தன்னோட மனதின் மீது கட்டுப்பாட்டை திரும்ப பெற முயற்சிக்கும் ஒரு தீர்மானமாக அவனுக்கு தோன்றினது. ஏன்னா கடந்த சில நாட்களாக இந்த கேஸை எடுத்ததுலேருந்தே அவனுக்கு அனுபவிச்சிருந்த அந்த குறுகிய நேர ஷார்ட்டான மெமரி லாஸ், விளக்கமளிக்க முடியாத கால் பதிவுகள்,
நோட் புக்கில் தோன்றின எச்சரிக்கை வரிகள் இது எல்லாத்தையுமே ஒரு கிளினிக்கல் காரணத்துக்குள்ளே அடக்கிவிட முடிந்தா இந்த என்டையர் கேஸை திரும்ப தர்க்கத்தின் எல்லைக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. மாத்திரையை 10:32க்கு எடுத்தான். டைம் ஜர்னலில் அவன் தெளிவாக எழுதியிருந்தான். 11 மணிக்கு மைல்டாக ட்ரௌசினஸ், 11:08க்கு லைட் ஆஃப் பண்ணிட்டான். அவன் தானே கவனித்துட்டு இருந்தான். மருந்து உடலில் கலக்கும்போது ஹார்ட் ரேட்டு குறையுதா, மூச்சு சீராகுதா, சிந்தனை மந்தனமாகுதா அப்படின்னு ஆல்மோஸ்ட் அவன் கிளினிக்கல் க்யூரியாசிட்டியோடு அனலைஸ் பண்ணி பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தான். 11:47க்கு தூக்கம் வந்துருச்சு. அவன் விழித்தப்ப எப்போது அப்படின்னு அவனுக்கு தெரியல. கண் திறந்தப்ப அந்த அறை முழுவதும் இருள் இல்லை. கதவின் கீழே ஒளி கசிந்தது போல இருந்தது. ஆனால் லாட்ஜ் ரூம் கதவின் கீழே ஹால்வே லைட்டில் வர முடியாது. அவன் இப்போ செக்இன் பண்ணப்போ காரிடர் இப்போ ஆட்டோமேட்டிக்காக சென்சார் லைட்டை ஒன்லி மூமெண்ட்டை டிடெக்ட் பண்ணதுனால தான் எரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவன் உடனே டைமை பார்க்க மொபைல் எடுக்கிறதுக்கு எடுத்தான். ஸ்க்ரீன் இப்போ பிளராக இருந்தது. ஃபோக்கஸாக 2 வினாடிகள் எடுத்தது. 2:13 AM இருந்தது. அதே நேரம் திரும்ப அவன் உட்கார முயன்றான். ஆனால் உடல் முழுக்க ஒரு கனத்த உணர்வு. இது மருந்தின் சாதாரண சைடு எஃபெக்டாக இருக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சான். அவன் மூச்சை ஆழமாக எடுத்தான். அந்த நேரத்தில் அவன் கவனித்தது காற்றில் இருக்க உப்பு வாசனை. லாட்ஜோட விண்டோ மூடப்பட்டிருந்தது. ஏர் கண்டிஷனர் ஆஃப் பண்ணப்பட்டிருந்தது. அவன் தன்னைத்தானே ரேஷனலைஸ் பண்ணான். ரெசிடியூவல் ஓல்ஃபாக்ட்ரி மெமரி இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்ப்ளோஷர். அவன் மெதுவாக கால்களை தரையில் வச்சான். தரையில் சின்ன குளிர். அவன் எழுந்து கதவை நோக்கி 2 அடிகள் நடந்தான். 2:16 காலையில். கதவின் கீழே ஒளி தெளிவாக இருந்தது. இப்போ அவன் ஹேண்டில் மெதுவாக திருப்பினான். காரிடர் எம்டியாக இருந்தது. சென்சார் லைட் ஆஃப் ஆனது. அவன் இப்போ கீழே பார்த்தான். ஃப்ளோர் க்ளீனாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவனோட கவனத்தை ஈர்த்தது. காரிடர் கார்பெட்டில் மிக மெதுவான ஈரத்தடம். அது காலடி வடிவம் போல இருந்தது. ஆனால் முழுமையான இம்ப்ரிண்ட் இல்லை. வாட்டர் ஸ்பில்லாக இருக்கலாம். அவன் அந்த தடத்தை இப்போ விரலை கொண்டு தொட்டான். அது ட்ரையாக இருந்தது. அவன் உடனே உள்ளே திரும்பினான். 2:19. அவன் இப்போ நோட் புக்கை எடுத்தான். எழுத முயன்றான். பென் இப்போ அவனுக்கு பிடிக்க முடியல. அது கிரிப்பாக இல்லை, ஸ்டடியாக இல்லை. 2:13க்கு எழுந்தேன். ஒரு மாதிரி உப்பு வாசனை வந்தது. காரிடரில் லைட் எரிஞ்ச மாதிரி இருந்தது. அவன் எழுதிக்கிட்டு இருக்கிறப்பே அவனோட கண் ஒரு விஷயத்தை பார்த்தது. பேஜுக்கு கீழே ஏற்கனவே ஒரு வரி இருந்தது. டோர் ஓப்பன்ஸ் ஃப்ரம் இன்சைடு. இங்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ட்ரையாக இருந்தது. அவன் அதை இப்போ எழுதலை. இப்போ அவன் பேனாமல் நிறுத்தினான். அவனோட மூளை இப்போ இன்ஸ்டண்ட்டாக இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேடினது. இது என்னவா இருக்கும்? ஒருவேளை தூக்கத்தில் எழுதுகிற வியாதியாக இருக்குமோ? அந்த டாக்டர் சொன்ன மாதிரி அப்படியே தான் இருக்கும். அவன் இப்போ டைமை பார்த்தான். 2:27. அவன் திரும்ப படுக்கைக்கு திரும்பினான். அடுத்த நாள் காலை 7:42க்கு அவன் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஜேர்னலை செக் பண்ணது. 2:13க்கு என்ட்ரி இருந்தது. டோர் ஓப்பன்ஸ் ஃப்ரம் இன்சைட். ஸ்டில் அந்த வரி அங்கே தான் இருந்தது. இப்போ அவன் மொபைல் கேலரியை ஓப்பன் பண்ணான். ஒரு வீடியோ ஃபைல் இருந்தது. ஃபைல் நேம் லார்ஜ் கேமரான்னு இருந்தது. டைம் ஸ்டாம்ப் 2:15ன்னு இருந்தது. இப்போ அவன் அந்த வீடியோ ரெக்கார்டை ஓப்பன் பண்ணான். ஃப்ரேம் லார்ஜ் ரூம் இன்டீரியர் காமிக்கப்பட்டது. டியூரேஷன் 36 செகண்டு. 2:14க்கு அவனோட பெட்டு எம்டியாக இருந்தது. 2:15க்கு டோர் விசிபிளாக இருந்தது. டோர் க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்தது. இப்போது அவன் திரும்ப நோட் புக்கை எழுதினான். இது டாக்டர்கிட்ட சொல்லணும்னு நினச்சான். காமாக எழுதினான். 2:15க்கு வீடியோ ஷோஸ் டோர் மைனர் இன்வேர்டு மூமெண்ட்டு. பாசிபிள் ஒரு வேளை காற்றா இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரக்சுரல் செக் பண்ணலாம். அவன் இப்போ பயப்படலை. ஆனால் அவன் ஒரு விஷயத்தை லாஜிக்காக தெளிவாக எழுதினான். டாக்டர்கிட்ட சொல்லணும், திரும்ப இந்த மாதிரி நடந்திருக்கு. அவன் இப்போ கண்ணாடி முன்னாடி நின்னான். கண்கள் ஸ்லைட்லி ரெட்டாக இருந்தது. ஆனால் எக்ஸ்ப்ரெஷன் ஸ்டெடியாக இருந்தது. அவன் தன்கிட்டயே மெதுவாக சொன்னான், இது நம்மளோட மைண்ட் இல்லை, இது ஒரு ஒரு தூக்க வியாதி. அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். ஒருவேளை இந்த கேஸில் நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறனோ? அவன் அந்த சென்டென்ஸை இந்த ஜேர்னலில் எழுதலை. ஆனால் அது இந்த இன்வெஸ்டிகேஷனில் முதன்முறையாக 2 ஹைப்போதெசிஸ் கிளியராக உருவான தருணம். அரவிந்த் அந்த வீடியோவை தனியாக பார்த்தப்ப அவனுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றினது. டெஃபினேட்டாக அது ப்ரூஃப் கிடையாது, இமேஜினேஷன் இல்லை. ஆனால் அவர் எக்ஸ்பிளைன் செய்ய வேண்டிய ஒரு ஃபிசிக்கலான ஈவெண்ட். ஆனாலும் அந்த ஃபுட்டேஜை தன்னுடைய மனநிலையிலேருந்து தனியாக மதிப்பீடு செய்ய ஒருவர் தேவைப்படுவதாக அவன் உணர்ந்தான். அதனால தான் டாக்டர் அன்றைக்கி போய் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சான். அதாவது ஃபாலோ அப் செஷனுக்கு போகணுன்னு நினச்சான். அவன் ஃபோனை டேபிள் மேலே வச்சு வீடியோ ஓப்பன் பண்ணான். நேற்று நான் டேப்லெட் எடுத்திருந்தேன் டாக்டர், அவன் இப்போ அமைதியாக சொன்னான். ஆனால் இது 2:15க்கு என்னோடய மொபைலில் ரெக்கார்டிங் இருக்குது. வீடியோ ப்ளே பண்ணப்பட்டது. டாக்டர் இப்போ நிறுத்துனாங்க. இந்த டோரோட கதவு திறந்திருக்கு. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி? மேனுவலான லாட்ச் இல்லை, ஆனால் எந்த லூஸ் கான்டாக்டும் இல்லை. ஒரு வேளை ஏசி ப்ரெஷர்னால இருக்குமோ? இல்லை, ஏசி ஆஃப் பண்ணியிருந்தேன். அவள் செகண்ட் டைம் ப்ளே பண்ணா. இந்த முறை ரொம்ப ஸ்லோவாக. யாரோ ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நான் கொடுத்த டோஸு தானே எடுத்தீங்க, இல்லை நிறையா எடுத்துக்கிட்டிங்களா? இல்லை டாக்டர், கொஞ்சம் தூக்கம் வரணும் அப்படின்னு 2 எடுத்தேன். அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. நாங்கள் சொன்னதை தான் நீங்கள் எடுக்கணும். அது சில டைம் ஓவர் ரியாக்ஷன் பண்ணிடும். அவன் இப்போ ஒரு நொடி அமைதியாக இருந்தான். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கேட்குறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, அப்போ உங்களுக்கு பயம் வந்துச்சா, இல்லை வேறு என்ன மாதிரி ஃபீல் வந்தது? இப்போ அவன் அந்த கேள்வியை இன்னொரு முறை கேட்டான்.
அதாவது உங்களுக்கு பயம் வந்ததா? இல்லை டாக்டர், எனக்கு பயம் வரல. ஆனால் அவனால் சரியான பதில் சொல்ல முடியல. டாக்டர் மெதுவாக கேட்டா, நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் கண்டெக்ஸ்ட்லேயே ஆல்ரெடி அந்த அதிலே யோசனையிலே இருக்கீங்க. அதனால் அந்த நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுல கூட ஒரு டோர் லாக் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே ஒரு குழந்தை இருந்தான் அப்படின்றத நீங்கள் ரொம்ப டீப்பாக அதை நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க போல இருக்குது. அதே மாதிரி உங்களோட பிரெயின் உங்களை வந்து அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுது. அதாவது நீங்கள் அந்த இடத்துல சிக்கிக்கிட்ட மாதிரி ஆக்டிவேட் பண்ணுது. அதனால தான் கதவு திறந்தது போலவும், நீங்களே உங்கள் தூக்கத்தில் எழுந்திரிச்சு கதவை திறந்து வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் இதனால தான் நடக்குது. இப்போது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இவனுக்கு ஓரளவு பொருந்தி போனது. ஸ்ட்ரிக்டாக நான் சொன்னதை அவாய்ட் பண்ணுங்கள், உங்களோட நிலைமை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வந்து உங்களோட தூக்க பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு 4-5 நாள் இந்த கேஸ் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ட்ரிப் போயிட்டு வாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வாங்க, ஏதாவது மூவிக்கு போங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் கொடுத்த மெடிசனை நீங்கள் டைமுக்கு எடுங்க. கொஞ்சம் மட்டும் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் கவனமாக கேளுங்க. உங்கள் வேலை சம்மந்தத்தை ஒரு 4-5 நாள் விட்டுருங்க. நான் கொடுத்த மெடிசனை கரெக்டான அளவுக்கு எடுங்க. உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் தெரியும். நீங்கள் திரும்ப வாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம திரும்ப ஒரு அடுத்த செஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 4-5 டேஸ் இதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நீங்கள் சொன்னபடி பண்ணுறேன். அரவிந்த் மெடிசனை வாங்கிட்டு திரும்ப வந்துட்டான். அந்த இரவு லாட்ஜ் அறையில் தனியாக உட்காந்துருந்தப்ப அரவிந்த் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்தான். கடந்த சில நாட்களாக அவன் சம்பவங்களுக்கு பதில் அளித்துட்டு இருந்தான். அவன் எதிர்கொண்ட ஒவ்வொரு விஷயமும் விளக்கம் தேடிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் ஒருபோதும் அவற்றை திட்டமிட்டு சோதிக்கலை. ஒரு விசாரணை அதிகாரி போல தான். ஆனால் இப்போது அவன் ஒரு பாதிக்கப்பட்டவன் போல் நடந்துட்டு இருந்தான். அந்த விஷயந்தான் அவனுக்கு தெளிவில்லாமல் இருந்தது. அவன் லேப்டாப்பை திறந்தான். கேஸ் டைமில் புதுசாக உருவாக்குனான். டாக்டர் சொன்னதையும் மீறி இப்போ திரும்ப அவன் கேஸுக்குள்ளே தான் போக ஆரம்பிச்சிருந்தான். ஏன்னா அரவிந்த் போல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ரெஸ்ட் எடுக்காது. அவனோட மூளையும் ரெஸ்ட் எடுக்காது. திரும்ப திரும்ப அடுத்து என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். மூளைக்கு இங்கே ரெஸ்ட்டே கிடையாது. அவன் மேஜையின் மேலே இருந்த ஒரு காகிதங்கள் எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தினான். புதிய நேர வரிசை பட்டியலை ஒன்று எழுத தொடங்கினான். மே 14, 1998 இரவு 9 to 10 மரண நேர மதிப்பீடு. 11:15 அடையாளம் தெரியாத சிறுவன் மருத்துவமனையில் சேர்க்கை. 11:40 அடையாளம் தெரியாத தொலைபேசி அழைப்பு. 12:25 காவல்துறை வீட்டுக்குள் நுழைவு. அவன் அந்த பட்டியலை நீண்ட நேரம் பார்த்தான். ஒரு கேள்வி மட்டும் தெளிவாக நின்னது. மரணங்கள் 10:30 முன்னதாக நடந்திருந்தா 10:40 யார் ஃபோன் பண்ணியிருப்பாங்க? அவன் இப்போ ஒரு போர்டில் நடுவில் எழுதினான். அந்த சின்ன பையன் உயிரோடு இருந்தா அதுக்கு கீழே அவனை யார் பார்த்தாங்க? ஏன் அவனை எல்லாரும் மறைச்சாங்க? ஏன் அந்த பையனுக்கு மனநல மதிப்பீடு கொடுக்கப்பட்டது? அவனுக்கு ஏன் அவனோட கார்டியன்ஷிப்பை ரகசியமாக வச்சுருக்காங்க? அவன் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். இது வெறும் மன உளைச்சல் சம்பவம் அல்ல. இது ஒரு ஒழுங்கான மூடப்பட்ட வழக்கு. அடுத்த நாள் காலை அவன் மாவட்ட ஆவண காப்பகத்திற்கு போனான். பழைய மனநல மையப்பதிவுகள் அங்கே மாற்றப்பட்டிருந்தது. சில தேடல்களுக்கு பின்னாடி ஒரு மெல்லிய ஃபைல் அவன் முன்னாடி வைக்கப்பட்டது. கேஸ் ரெஃபரன்ஸ் 143/98. முதல் பக்கம். ஆண் குழந்தை, வயது சுமார் 4 to 5. அதிர்ச்சியாக இருந்தது, கொஞ்சம் பேச்சு தெளிவு இல்லை. 2ஆம் பக்கம். அந்த குழந்தையோட கைமணி பக்கத்தில் கயிறு கட்டின உராய்வு காயம். அவன் மூச்சை மெதுவாக விட்டான். அந்த ராமமூர்த்தி பழைய எஸ்ஐ சொன்ன அந்த கயிறு கட்டின காயம். 3ஆம் பக்கம். இரவு தூக்கம் கலந்த நேரத்தில் ஒரே சொற்றொடரை திரும்ப திரும்ப கூறினான். அந்த சொற்றொடர் முழுவதும் தெளிவாக இல்லை. மை மேலே எழுதப்பட்டிருந்தது. அவன் காகிதத்தை சாய்த்து ஒளியில் பார்த்தான். மங்கி எழுத்து. கதவு உள்ள பூட்டி இருந்துச்சு. முழு வாக்கியத்தை அவனால் படிக்க முடியல. ஆனால் அது போதும். அவன் அமைதியாக எழுதினான். அந்த சின்ன பையனை கதவுக்குள்ளே வச்சு பூட்டியிருக்கலாம். அவன் இந்த முறை பதறல. அவன் புரிஞ்சுக்கிட்டான், இது தன்னுடைய மனக்குழப்பம் மட்டும் அல்ல. 1998 அங்கே அந்த குழந்தைக்கு ஏதோ நடத்திருக்கு. அந்த ஃபைலோட கடைசி பக்கம். குழந்தை பாதுகாவலரிடம் ஒப்படைப்பு. பெயர் வெளியிட வேண்டாம் என்ற உத்தரவு. கையொப்பம் தெளிவாக இல்லை. மாவட்ட நிர்வாக முத்திரை மட்டும்தான். அவன் இப்போ சேரில் சாஞ்சு உட்காந்தான். அந்த சின்ன பையன் இருக்கான், ஆனால் பேசியிருக்கான், ஆனால் ஏதோ பார்த்துருக்கான். அந்த பையனை மறைச்சிருக்காங்க. அந்த இரவு அவன் ஒரு சோதனை செய்ய முடிவு பண்ணான். அதாவது அவனுக்கு இரவு ஏற்படுற பிரச்சனைக்கு அவனே ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சான். முன்னதாகவே 2:13 மணிக்கு அலாரம் வச்சான். அலாரம் அடித்த உடனே அவன் முழு விழிப்போடு எந்திரிச்சான். அன்னைக்கு அமைதியாக இருந்தது அந்த அறை. உப்பு காத்தோட வாசனை இல்லை, கதவோட அசைவு இல்லை. இப்போ அவன் குறிப்பேட்டில் எழுதினான். 2:13 நான் அலாரம் வச்சு முடித்தேன். மாத்திரை எடுத்துகிட்டு தான் படுத்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு எந்த விசித்திரமும் இல்லை. அவன் ஒரு விஷயத்தை முழுமையாக உணர்ந்தான். தன்னுடைய விழிப்புணர்வு முழுமையாக இருக்கும் நேரத்தில் சம்பவங்கள் நடக்கலை. அதாவது 2 சாத்தியங்கள். மனசுக்கு இடையில ஏதோ ஒன்று நிகழ்குது. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்காமல் இருக்கிறப்போ அதை கண்டுபிடி அப்படின்னு உள்ளுணர்வு சொல்கிறப்போ நமக்கு தேவையில்லாத ஹாலுசினேஷன் வருது. ஒரு விஷயத்துக்கு விடை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஹாலுசினேஷன் வரதில்லை.
அவன் இப்போ கண்ணாடி முன்னாடி நின்று தன்னோட கண்களை பார்த்தான். இந்த முறை அவனோட கண்களில் குழப்பம் இல்லை, தீர்மானம் மட்டும். இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கோம், இந்த கேஸு சீக்கிரமாக முடிஞ்சிட போகுது. அவனோட மனநல பிரச்சனையில் இருந்து விடுபட்டதுலேருந்தே அவன் இப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருந்தான். மனநல மையக்கோப்பின் கடைசி வரி அரவிந்தோட மனசில் தொடர்ந்து ஒலித்துக்கிட்டே இருந்தது. பாதுகாவலரிடம் ஒப்படைப்பு, பெயர் வெளியிட வேண்டாம் என்ற உத்தரவு. அந்த ஒரு வரி தான் இந்த முழு வழக்கின் மிக ஆபத்தான இடமாக இருந்தது. ஏன்னா அரசு மருத்துவ பதிவில் பெயர் மறைக்கப்படுவது அப்படின்றது ஒரு சாதாரண நடைமுறை அல்ல. குறிப்பாக ஒரு குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சிறுவனின் விவரங்கள் அப்படின்றதுனால அதுக்கு பின்னாடி நிர்வாக உத்தரவு இருக்கணும் அப்படின்றது தெளிவாக இருந்தது. அவன் முதல்ல மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் அந்த காலத்திய உத்தரவு பதிவுகளை தேட ஆரம்பித்தான். 1998 மே மாதம் தொடர்பான இன்வேர்ட் அண்ட் அவுட்வேர்டு பதிவு புத்தகங்கள், நிர்வாக குறிப்புகள், மாற்று சான்றுகள் எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்தான். சில மணி நேர தேடல்களுக்கு பின்னாடி ஒரு சுருக்கமான குறிப்பேடு அவனோட கண்ணில் பட்டது. CR 143/98 மைனர் சர்வைவர் டிரான்ஸ்ஃபர் கான்ஃபிடென்ஷியலி இன்ஸ்ட்ரக்டட் பை டிஓ. அவன் உடனே புரிஞ்சுக்கிட்டான், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அந்த காலத்தில் யார் அப்போ மாவட்ட அதிகாரி? பழைய பதிவு பட்டியலை எடுத்தான். 1998 மே மாதம் மாவட்ட ஆட்சியர் R சங்கரநாராயணன். இப்போது அவன் பெயரை குறிப்பேட்டில் எழுதினான். அடுத்த கேள்வி, இந்த அதிகாரி இன்னும் உயிரோடு இருக்காரா, இல்லை எங்கே இருக்காரு? ஓய்வு பெற்றிருப்பார், அவர் எங்கே இருப்பார்? இப்போ அவன் விரைவாக பழைய அரசு பணியாளர்களோட பதிவுகளை தேடினான். ஓய்வு 2006, தற்போது சென்னை புறநகர். அவன் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தான். இது சாதாரண கவரப்பில்லை, ஒரு சூசைடு கேஸுக்கு மாவட்ட ஆட்சியர் கான்ஃபிடென்ஷியலி உத்தரவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அவன் இன்னொரு கோணத்தில் யோசித்தான். ஹாஸ்பிட்டலில் கார்டியன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த கார்டியன் யார்? மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் சம்மரி காப்பி கேட்டான். பல தடைகள் இருந்தாலும் அவன் ப்ரெஸ் ஆத்தரைசேஷனை காட்டி காப்பி பெற்றான். அதில் ஒரு பெயர் இருந்தது, K வரதன், உறவினர், டிக்ளர்டு. அவனோட கண்கள் நெருங்கினது. விக்டிம் லிஸ்ட்டில் அந்த பெயர் இல்லை, கேஸ் விட்னஸ் லிஸ்ட்லேயும் அந்த பெயர் இல்லை. அவன் இப்போ உடனே ஓட்டர் லிஸ்ட்டு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெக்கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே பார்த்தான். K வரதன் 1998 இந்த நகரத்தில் தற்காலிக முகவரி. 1999 அந்த பதிவு ரத்து செய்யப்பட்டிருந்தது. 2000க்கு பின்னாடி எந்த தடையுமும் இல்லை. இப்போ அவன் திரும்ப டைம் லைனில் உட்காந்தான். மே 14 சின்ன பையனை அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. மே 15 மனநல மையத்தில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சில நாட்களில் K வரதன் காவலில் ஒப்படைப்பு, அதாவது K வரதனோட பொறுப்பில் ஒப்படைச்சிருக்காங்க. அவர் தான் கார்டியன். மாவட்ட உத்தரவு ரகசியம். அவன் மெதுவாக இப்போ ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த சின்ன பையன் சாதாரண சாட்சி இல்லை. அவன் பார்த்தது கேஸை க்ளோஸ் ஆக்க விட முடியாத ஒரு விஷயத்த. அந்த மாலையை அவன் ஓய்வு பெற்ற ராமமூர்த்தியை நேரில் சந்திக்க முடிவு பண்ணான். அந்த எஸ்ஐ தான். சார், அமைதியாக கேட்டான். சார், இந்த கேஸில் K வரதன் யார்? இப்போ எஸ்ஐ ராமமூர்த்தி கண்கள் மூடினார். அந்த பேரா? அந்த பேரை நீங்கள் எப்படி தம்பி எடுத்தீங்க? ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரியில் எடுத்தேன். அவர் இப்போ சில வினாடிகள் பேசலை. அந்த ஆள் போலீஸ் கான்டாக்ட் கிடையாது, அவர் மேலிடத்துலேருந்து வந்தவர். மேலிடம் அப்படின்னா மாவட்ட அலுவலகம், அதாவது கலெக்டர் ஆஃபீஸுன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த சின்ன பையன் யார்? ராமமூர்த்தி சுவாசம் விட்டார். அதான் சொன்னனேப்பா ஏற்கனவே, அந்த சின்ன பையன் யாருன்னு தெரியலப்பா. அந்த அறை பூட்டப்பட்டு தான் இருந்ததுப்பா. அந்த கேஸுக்கு நாங்கள் போனப்போ 4 உடல் இருந்தது. ஆனால் அந்த 13ஆம் நம்பர் அறை பூட்டப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திறக்கணும் அப்படின்னு சொன்னப்போ இதுக்கு கேஸோட இன்வால்மெண்ட் இதில் இல்லை அப்படின்னு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப அந்த அறையை திறந்தாங்கப்பா. திறந்ததோட எவிடன்ஸ் எங்களுக்கு தெரியல. அங்கே என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு புரியலை. எங்களுக்கு அந்த விஷயம்லாம் நேரடியாக எதுவும் சொல்லப்படலைப்பா. அந்த சொற்றொடர் இவனுக்கு இந்த கேஸ் ஃபைலில் ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுத்தது. அந்த சின்ன பையன் யார் அப்படின்றது தான் இப்போ முக்கியமான விஷயம். அந்த K வரதன், அது ஒரு போலியான பெயர். மாவட்ட உத்தரவு, கவர் ஆர்டர், FIR மாற்றம் அவன் குறிப்பேட்டில் எழுதினான். ரூம் நம்பர் 13 போலீஸ் போன பின்னாடி ஓப்பன் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்த பின்னாடியோ இல்லை அந்த கேஸ் முடிஞ்ச பின்னாடியோ அதை ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 13ஆம் நம்பர் அறையில் என்ன இருந்தது அப்படின்றது ரகசியம், போலீஸுக்கே தெரியலை. இப்போ போலீஸ் சொல்கிற அந்த மேலிடம், அவங்களுக்கு தான் இது தெரியுமோ? அந்த இரவு அரவிந்த் மாளிகைக்கு திரும்புகிறப்ப அவனோட மனநிலை முந்தைய நாட்கள்லேருந்து முற்றிலும் வேறுபட்டு இருந்தது. அதாவது அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்போ அவன் இப்போ பயத்தால் இழுக்கப்பட்டவன் அல்ல, மாறாக பதில்களை கட்டாயப்படுத்த வந்தவன். 1998 யாரோ திறந்து விட்டு பின்னர் பூட்டப்பட்ட அறை அப்படின்னு பதிவில் மாற்றிய அந்த இடம் இப்போது மீண்டும் திறக்கப்பட வேண்டும். அவன் முழு தயாரிப்புடன் வந்திருந்தான். 2 கேமராக்கள், நேரடி ஒளிபரப்பு பதிவு, வெப்பமானி கருவிகள், இரும்பு சுத்தி,
அவன் அனைத்தையும் நேரம் பதிவு செய்து வச்சான். 10:42க்கு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். 10:51க்கு மேல் தளத்துக்கு ஏறினான். 10:54க்கு 13ஆம் அறை முன்னாடி போய் நின்னான். கதவு முன்னாடி நின்னப்ப அவன் முதல் முனையாக உணர்ந்தது, இந்த கதவு அவனை பயமுறுத்தலை. அது யாருக்காகவோ காத்திருக்கிறது போல இருந்தது. அவன் கேமராவை நேராக கதவை நோக்கி வைத்து பேச தொடங்கினான். 1998 மே 14 அன்று காவல்துறை வருவதற்கு முன்பே இந்த அறை திறக்கப்பட்டது என்று வாய்மொழி தகவல் கிடைத்துள்ளது. இப்போது அதை மீண்டும் திறக்கப் போகிறோம். அந்த கதவின் கைகளை சோதித்தான். மிகப்பெரிய பூட்டு ஒன்று இருந்தது. இப்போ அந்த பூட்டை நம்பி தள்ளுனான். அந்த பூட்டு இடுக்கில் இரும்பு கம்பியை நுழைச்சான். சில நிமிடங்கள் முயற்சி. அந்த பூட்டு உடைந்தது. கதவு மெதுவாக திறந்தது. அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் அவன் கவனித்தது, அந்த இடம் மாளிகையின் மற்ற பகுதிகளைப் போல தூசியில் மூழ்கியதாக இல்லை. மாறாக தரையில் ஒரு மங்கலான வட்ட வடிவத்தில் தூசி குறைவாக இருந்தது. அது ஒரு காலத்தில் ஏதோ பொருள் அங்கே இருந்ததை குறிக்கிற விதத்தில் இருந்தது. அவன் இப்போ டார்ச் லைட்டை சுற்றி வீசினான். சுவர் பக்கத்தில் இரும்பு கட்டமைப்பு தடங்கள். இவன் இப்போ பக்கத்தில் போனான். சுவரின் அடிப்பகுதியில் சின்ன வளைய கம்பி பொருத்தம். அது ஒரு குழந்தையின் உயரத்தில். அவன் மூச்சை மெதுவாக விழுத்தான். ரோப்பில் கட்டப்பட்டிருக்கு. கையில் அந்த குழந்தைக்கு ரோப் கட்டப்பட்ட காய் இருந்தது. கதவுக்குள்ளே அந்த குழந்தை யாரோ வச்சு பூட்டியிருக்காங்க. அவன் இப்போ அந்த சுவரை தொட்டான். குளிர்ந்தது. அந்த சுவர்களை விட நோட்டீஸ் பிளே இன்னும் குளிரவாக இருந்தது. அவன் தரையை ஆய்வு பண்ணான். மரம் ஒரு பகுதியில் கொஞ்சம் சிதைந்திருந்தது. அவன் கம்பியால் தட்டுனான். உள்ள வெத்து ஒளி. அவன் முழங்கால் அமர்ந்து மரப்பலகை எடுக்க முயன்றான். ஒரு சில முயற்சிகளுக்கு பின்னாடி ஒரு சிறிய மரத்தட்டு பிரிந்தது. அதன் கீழே இருண்ட வெற்றிடம். அவன் இப்போ விளக்க உள்ள ஒளிர்த்தான். அங்கே ஒரு துண்டு கயிறு, மிக பழையது, மஞ்சள் நிறம். அவன் இப்போ அதை மெதுவாக எடுத்தான். கயிற்றின் ஒரு பகுதி குலைந்திருந்தது. அவன் உடனே புரிஞ்சுக்கிட்டான், இது கட்டுப்பொருள் அல்ல. சுவர் வளையம், தரை தட்டு, ரோப்பு அறுத்தது. அவன் நின்னான். அவன் மனசில் ஒரு சாத்தியம் உருவானது. சின்ன பையனை இந்த அறைக்குள்ளே கட்டியிருக்காங்க. அவன் கதவுக்கு வெளியில் நடந்ததை கேட்டிருக்கலாம். அதனால தான் 10:40க்கு அவன் கத்தியிருக்கான். அந்த சத்தம் தான் வெளியில் கேட்டிருக்கு. அதனால தான் அவன் உள்ளேருந்து கதவு பூட்டியிருக்குன்னு அழுதுருக்கான். இப்போது அதே நேரத்தில் மேல் தளத்தில் மெதுவான சத்தம். அரவிந்த் மெதுவாக திரும்பினான். காற்று இல்லை, யாரும் இல்லை. அவன் கேமராவோட நேரத்தை பார்த்தான். 10:18. அவன் முழு விழிப்போடு இருந்தான். எந்த மெமரி கேப்பும் இல்லை. அவன் தெளிவாக பதிவு பண்ணான். ஹிடன் கம்பார்ட்மெண்ட் அண்டர் ஃப்ளோர், ரோப் ஃப்ராக்மெண்ட் ரெக்கவர்டு. அவன் கயிற்றை பையில் வச்சான். அந்த சுவரின் வளையத்தை நெருக்கி பார்த்தான். அதில் பழைய இரும்பு துருப்பிடிப்பு மட்டும் இல்லை, சமீபத்தில் தொடப்பட்ட சின்னம் போல் ஒரு பகுதி சுத்தமாக இருந்தது. அவன் இதையும் பதிவு பண்ணான். ரீசன்ட் டிஸ்டர்பன்ஸ் பாசிபிள். அவன் வெளியில் வர முயன்றப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சான். கதவு முழுவதும் உடையலை. அந்த பூட்டு உடைந்திருந்தது. ஆனால் கதவு உள்ளேருந்து தள்ளப்பட்ட அடையாளம் பழையதாக இல்லை. அவன் ஒரு நொடிக்கு அமைதியாக நின்னான். 1998 பூட்டப்பட்ட அறைன்னு எஃப்ஐஆரில் போட்டிருந்தது. ஆனால் அந்த இரவு காவல்துறை வந்தபோது அது திறந்திருந்தது அப்படின்னு ராமமூர்த்தி சொன்னார். ஆனால் அதை யாரும் பார்க்க விடலைன்னு சொன்னார். திரும்ப பூட்டப்பட்டதாகவும் சொன்னார். இப்போது பூட்டை உடைச்சது இவன் தான். ஆனால் பழைய ஃப்ராக்சரில் பேட்டர்ன் வேறு மாதிரி இருந்திருக்கு. இப்பொழுது அரவிந்த் அந்த அறையை விட்டு வெளியில் வந்தான். இந்த முறை அவனுக்கு பயம் இல்லை, ஆனால் மிகப்பெரிய கோபம் இருந்தது. 1998 ஒரு குழந்தையை இந்த அறையில் வச்சு கட்டியிருக்காங்க. அதுவும் உயிரோடு வச்சு. அதுவும் அந்த குழந்தைய மறைக்கப்பட்டிருக்கான். அவனோட கார்டியன் போலி. அதுக்கப்புறம் கேஸும் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அந்த குழந்தையோட வாழ்க்கை உயிரோடு இருக்கானா? என்ன ஆகுது? ஒன்றுமே புரியலை. அரவிந்த் மாளிகையிலிருந்து எடுத்த கயிறு துண்டை பாதுகாப்பாக பேக்கில் வச்சபடி நேராக தன்னோட குறிப்புகள் மேஜைக்கு முன்னாடி உட்காந்தான். இப்போ அவன் மனசில் எந்த குழப்பமும் இல்லை. 1998 அந்த சிறுவன் மறைக்கப்பட்டான். அதுக்காக ஒரு போலியான பாதுகாவலர் பெயர் பயன்படுத்தப்பட்டது. அந்த பெயர் தான் கே. வரதன். அந்த பெயரை உச்சரித்தா மறைக்கப்பட்ட 22 வருடங்களின் கதவு திறக்கும். அந்த பெயரை உடைக்கணும். முதல்ல அவன் அந்த பெயரை நிர்வாக முறையில் ஆராய ஆரம்பித்தான். 1998 வாக்காளர் பட்டியல். கே. வரதன், தற்காலிக முகவரி, கடற்கரை அருகே, வாடகை வீடு. 1999 திருத்தப்பட்ட பட்டியல், பெயர் நீக்கம், மாற்றம். 2000க்கு பின்னாடி எந்த பதிவும் இல்லை. இது ஒரு சாதாரண இடமாற்றம் அல்ல, இது ஒரு டெம்பரவரி ஐடென்டிட்டி. அவன் அந்த முகவரிக்கு போனான். இப்போ அது காலியான வீடு அல்ல, புதிய கட்டிடம். பக்கத்தில் இருந்த பழைய கடைக்காரரை கேட்டான், இங்கே 1998 கே. வரதன் அப்படின்ற பேரில் யாராவது இருந்தாங்களா? இல்லைங்க, நாங்கள் புதுசு, எங்களுக்கு தெரியலையே. இந்த பக்கத்தில் ஒரு தாத்தா இருக்கார், அவர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். இப்போது பக்கத்து வீட்டு தாத்தாவை போய் கேட்டான், வரதன்னு இங்கே யாராவது பக்கத்தில் இருந்தாங்களா? ஆமாம் தம்பி, ஒரு 1998ன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்ச நாள் தான் இருந்தாப்புல அந்த ஆள். ஏதோ கவர்மெண்ட்டில் வேலை பார்த்த ஆளுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காணோம். இப்போது அவன் திரும்ப மாவட்ட அலுவலக பதிவுகளுக்கு திரும்பினான். 1998 மே ஜூன் காலத்தில் டெம்பரவரி ஸ்டாஃப் லிஸ்ட்டை கேட்டான். சில மணி நேர தேடலுக்கு பின்னாடி ஒரு பெயர் அவனோட கவனத்தில் பட்டது. கார்த்திக் வரதராஜன், சிறப்பு நிர்வாக உதவி, ஒப்பந்த அடிப்படையில். இனிஷியல் கே. வரதராஜன். அதை தான் கே. வரதன்னு மாற்றிருக்காங்க போல். கார்த்திக் வரதராஜன் தான் கார்த்திக் வரதன்னு மாற்றிருக்காங்க போல இருக்குது.
அவன் உடனே இப்போ ப்ரொஃபைலை தேடினான். ஒப்பந்த காலம் ஏப்ரல் 1998, ஆகஸ்ட் 1998 வரைக்கும். அதுக்கப்புறம் பதிவு ரத்து பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் பதிவு இல்லை. அவன் இப்போ சர்வீஸ் ஃபைல் காப்பி கேட்டான். அதில் புகைப்படம் இல்லை. அந்த காலத்தில் புகைப்படங்கள் எடுத்து வைக்கும் பழக்கமும் இல்லை. சர்வீஸ் ஃபைல் மார்ஜினில் ஒரு குறிப்புரை, ட்ரான்ஸ்ஃபர்டு பர் டிஓ இன்ஸ்ட்ரக்ஷன் கான்ஃபிடென்ஷியல் அசைன்மெண்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அதே டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். இப்போ அவன் பழைய ஊழியர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சான். கார்த்திக் வரதராஜன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். அவர் மெதுவாக சொன்னார், அவன் கலெக்டரோட ரொம்ப நெருங்கின உதவியாளன் போல். அவன் தான் எல்லா ஃபைலையும் ஹேண்டில் பண்ணுவான். அந்த 1998 அந்த வீட்டு கோஸ்டல் ஹவுஸ் தற்கொலை கேஸ் சம்மந்தமாக அவனுக்கு ஏதாவது தெரியுமா அவருக்கு? இப்போ அந்த பேசிகிட்டு இருந்தவரோட கண்கள் சற்றே பதற்றம் அடைஞ்சது. தம்பி, அதை பற்றிலாம் அங்கே பேசக்கூடாது தம்பி. அந்த பையனை எடுத்துகிட்டு போனது அந்த கார்த்திக் வரதராஜன் தானா? இப்போ அவர் நேரடியாக எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் சொன்னார், அந்த கேஸுக்கு அப்புறம் அவன் 2 வாரத்துக்கு ஆஃபீஸ்க்கே வரல. அரவிந்த் இப்போ தெளிவாக கேட்டான், அந்த கார்த்திக் வரதராஜன் தானே கே வரதன் அப்படின்றது? டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் உத்தரவு, கான்ஃபிடென்ஷியல் அசைன்மெண்ட், சிறுவனோட கஸ்டடி. இப்போ அவன் அடுத்த லாஜிக்கல் கேள்வியை எழுதினான். அதுக்கப்புறம் இந்த சிறுவன் எங்கே போனான்? சர்வீஸ் ஃபைலில் கடைசி பதிவு, ரிசைன்டு பர்சனல் கிரவுண்ட்ஸ். அந்த கார்த்திக் வரதராஜன் டிசைன் பண்ணப்பட்டிருந்தான். அட்ரஸ் இப்போ சென்னை. அவன் அந்த முகவரிக்கு செல்ல முடிவு பண்ணான். ஆனாலும் போகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணான். கயிறு துண்டை ஃபாரன்சிக் ஆய்வுக்கு அனுப்ப அஃபிஷியலாக ரெசிப்ட் எடுத்தான். அடுத்த நாள் சென்னைக்கு செல்லும் ரயிலில் அரவிந்த் முழு நேரமும் அமைதியாக இருந்தான். கார்த்திக் வரதராஜன் என்ற பெயர் இப்போது வெறும் நிர்வாக உதவியாளர் மட்டும் அல்ல, 1998 சம்பவத்தின் மறைக்கப்பட்ட பாலமாக மாறியிருந்தது. மேலும் அந்த பாலம் உடைந்தால்தான் முழு உண்மையும் வெளிவரும் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ள உருவாகி இருந்தது. அரவிந்தோட மனசுல ஒரு எண்ணம், அந்த கே வரதன் என்ற பெயர் ஒரு போலி முகமுடியாத கலத்துனா 1998 சம்பவத்தின் மையம் தெரிய வரும். ஆனால் அந்த முகமுடியின் பின்னாடி இருப்பவர் இவனுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவார் அப்படின்னு அவன் நம்பினான். அந்த அஃபிஷியல் ரிஜிஸ்டரில் கொடுத்தப்பட்ட முகவரிக்கு போனப்போ அங்கே இந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. திரும்ப பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணான். அப்போ தான் அங்கேருந்து ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் மூலமாக அவனுக்கு அந்த புது முகவரி கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துக்கு போனான். இந்த கேஸில் எல்லாம் தெரிஞ்சவனை இன்றைக்கி பார்க்க போகிறோம். போய் கதவை திறந்தான். கதவை திறந்தப்போ அரவிந்த் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டான். அது வேறு யாரும் இல்லை, சரவணன். அரவிந்த், வாடா, நீ என்னடா இங்கே வந்திருக்க? அங்கிள், இது உங்கள் வீடா? ஆமாடா, இது அண்ணன் வீடுடா. அடிக்கடி நான் இங்கே தான் இருப்பேன். அரவிந்த் அதிர்ந்து போனான். அந்த முகமுடிக்கு பின்னாடி இருந்தது அவன் ஒருபோதும் நினைக்காதது. அந்த பேரின் பின்னாடி இருப்பவர் அவனோட வாழ்க்கையில் ஏற்கனவே இடம் பிடிச்ச ஒருவர் அப்படின்றது. சரவணன், அவனோட மறைந்த தந்தையின் நெருங்கிய நண்பர், குடும்பத்துக்கு வழிகாட்டி. அரவிந்த் பத்திரிகை துறைக்கு வரும்போது ரொம்ப ஊக்கமளித்தவர். அரவிந்த் இப்போ நிதானமாக கேட்டான், அங்கிள், 1998 மே மாதம் கோஸ்டல் ஹவுஸ் சூசைட் கேஸ், நீங்கள் தான் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரோட ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டில் இருந்தீங்களா? சரவணன் இதை கேட்டு சிரிக்கலை. அவனோட வயது இப்போது 65க்கு மேலே இருந்தது. முகத்தில் அமைதி இருந்தாலும் கண்களில் பதட்டம் இருந்தது. கார்த்திக் சரவணன் வரதராஜன், இனிஷியல் கே. இங்கே சரவணன், அங்கே கார்த்திக் வரதராஜன். அரவிந்த், அது பழைய விஷயம், அதையும் இப்போ கேட்குற? ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் சம்மரியில் கார்டியன் பெயர் கே வரதன்னு இருக்குது. அது நீங்கள் தானே? சரவணன் அதிக நேரம் பேசவே இல்லை. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் அரவிந்த். அந்த சின்ன பையன் யார்? அவன் இப்போ எங்கே இருக்கான்? அவனை என்ன பண்ணீங்க? சரவணன் நேராக அவனை பார்த்தாரு. நீ என்ன சொல்கிற அரவிந்த்? அந்த சின்ன பையன் வேறு யாரும் இல்லை அரவிந்த், நீ தான். சரவணன் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு பெருமூச்சு விட்டார். இப்போ அவரோட முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. அரவிந்த், நீ அந்த வீட்டுக்கு வெளியிலேருந்து வந்தவன் இல்லை, நீ அந்த வீட்டோட குழந்தை. அந்த ஒரு வரி அவனோட உலகத்தை உடைச்சி போட்டது. கிருஷ்ணமூர்த்தி உன்னோட வளர்ப்பு அப்பா, சரவணன் தொடங்கினார். உங்கள் அப்பா கிருஷ்ணமூர்த்தி அந்த குடும்பத்தோட பிஸ்னஸ் பார்ட்னரு. லேண்ட் எக்ஸ்போர்ட்டு, ஃபினான்ஷியல் ரூட்டிங், அக்கௌண்ட்ஸ் மேனிப்புலேஷன். அவர் நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணாது. உன்னோட அப்பாவும் அந்த குடும்பத்தில் இருந்த மூத்தவரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு. இந்த எல்லா தப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வீட்டோட தலைவர் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னார். பிஸ்னஸில் இருக்க அவரோட ஷேரை கேட்டார், பணத்தை எல்லாம் கேட்டார். அது மட்டும் இல்லை, லீகலாக வச்சுருந்த நிறைய ப்ராப்பர்ட்டி உங்கள் அப்பா வசந்தான் இருந்தது. கம்ப்ளைண்ட் பண்ணால் அது எல்லாமே இறந்து போன ரகுபதிக்கு தான் போகும். அதனால் உங்கள் அப்பா அன்றைக்கி பிளான் பண்ணார். அன்றைக்கி அவங்க வீட்டில் கேஷுவலாக போய் பேசுகிற மாதிரி சமாதானம் பேச போனார். அப்போது அங்கே இருந்த தண்ணியில் பாய்சனை கலந்துட்டார். அதில் அவனோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ், உன்னோட சித்தப்பா, உன்னோட பாட்டி 4 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக போய் படுக்கையில் வச்சார்.
நீ சின்ன குழந்த, உனக்கு அந்த தண்ணி கொடுக்கல, நீ அந்த தண்ணியை குடிக்கல. இதெல்லாம் பார்த்து நீ பயந்து போய் அழுத. அந்த சமயத்தில் உன்னோட வளர்ப்பாப்பா உன்னை எடுத்துகிட்டு போய் 13ஆம் நம்பர் அறைக்குள்ளே கட்டி வச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீ அந்த இருட்டில் பயந்து போய் அழுதுகிட்டே இருந்திருக்க. அந்த சத்தம் தான் வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்டது. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா ஒரு முடிவு பண்ணார். உன்னை அந்த அறையிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்போது இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சது யார்? கிருஷ்ணமூர்த்திக்கு உதவின அந்த மேலிடம் யார்? அந்த மேலிடம் வேறு யாரும் இல்லை, உங்கள் அப்பா கலெக்டரோட நெருங்கிய நண்பர். உங்கள் அப்பா சம்பாதிச்ச அந்த இல்லீகலான பணத்தில் கலெக்டருக்கும் நிறைய ஷேர் கொடுத்துருக்காரு. 2 பேருமே கல்பிரிட்ஸ் தான். இந்த கேஸை கலெக்டர் அவரோட விதத்தில் முடிச்சிட்டாரு. அதாவது அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கேஸை தற்கொலையாக முடிச்சிட்டாரு. உன்னோட அப்பாவும் ரிலீஃப் ஆகிட்டாரு. உன்னை கிருஷ்ணமூர்த்தியை வளர்க்கணும்னு நினச்சான். ஏன்னா நீ அவனுக்கு ஒரு ஷீல்டாக இருக்கணும்னு நினச்சான். நீ ஒரு எவிடன்ஸாக இருக்கணும் அப்படின்னு அவன் ஒருபோதும் நினைக்கல. அதனால தான் உன்னோட பெயர் மாற்றப்பட்டது, பெர்த் சர்டிஃபிகேட் மாற்றப்பட்டது, உன்னோட அடையாளமே மாற்றப்பட்டது. உன்னோட வளர்ப்பு அப்பா ஒரு கில்ட்டிலலாம் வாழலை. சரவணன் மெதுவாக சொன்னார். அவர் ஒரு கால்குலேட்டிவான வாழ்க்கையை வாழ்ந்தார். நீ அவன் நிழலாக இருக்கிறப்போ இந்த கேஸு எப்போதும் ஒரு நாள் வெளிவராது அப்படின்னு நம்பினார். அவரோட பாதுகாப்பில் உன்னை வச்சுக்கிட்டாரு. உன்னை ஒரு ஷீல்டாக பயன்படுத்தினார். அதுதான் அவர் எடுத்த மிகப்பெரிய கால்குலேட்டிவ் மூவ். அரவிந்த் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றத்தையும் மிகப்பெரிய துரோகத்தையும் முதல் முறையாக உணர்ந்தான். இப்போதான் அவனோட ஹாலுசினேஷன், அந்த மெமரி லாஸ் எல்லாமே அந்த வீட்டுக்கு போன பின்னாடி ஏற்பட்டதை இப்போ தான் அறிவியல் ரீதியாக தொடர்பு படுத்தி பார்த்தான். அந்த வீட்டை அவன் முதன்முறையாக பார்த்தனாலே அவனுக்குள்ளே ஏதோ அடையாளம் தெரியாத உள்ளுணர்ச்சி ஏற்பட்டது. அது சாதாரண பதட்டம் இல்லை, ஒரு விசாரணை ஆர்வம் இல்லை, மாறாக உடலின் அடித்தளத்திலிருந்து எழுந்த ஒரு பயத்தின் சத்தம். அதை அப்போ அவன் புரிந்து கொள்ளலை. ஆனால் இப்போ அவனுக்கு புரியுது. அந்த உணர்வு புதியதல்ல, அது ஒரு பழையது. அது அவன் உடலின் நினைவாக இருந்திருக்கு. ஒரு மனுஷனோட மூளை சம்பவங்களை நினைவில் பதியும் போது அது 2 வழிகளில் செயல்படுது. ஒன்று நிகழ்வின் கதை வடிவத்தை சேமிக்கும் பகுதி, இன்னொன்று அந்த நிகழ்வின் உணர்ச்சி தாக்கத்தை சேமிக்கும் பகுதி. கடுமையான பயம், உயிராபத்து, திடீர் அதிர்ச்சி போன்ற சூழலில் குழந்தையின் மூளை முழுமையான கதை வடிவத்தை உருவாக்க முடியாது. ஆனால் பயம், வாசனை, ஒலி, இடம், எண் போன்ற துண்டுகள் மட்டும் ஆழமாக பதிந்துவிடும். அரவிந்த் 4 வயது குழந்தையாக இருந்த அந்த இரவில் அவன் பார்த்ததும் கேட்டதும் முழுமையான சம்பவமாக அவன் நினைவகத்தில் பதியலை. ஆனால் அந்த அறையின் மூடிய கதவு, சுவர்கள் குளிர்ச்சி, தண்ணீரில் கலந்த வேதிப்பொருளின் மெல்லிய வாசனை, வெளியில் ஒலித்த காவல் வண்டியின் சைரன், இரவின் சத்தம், இது எல்லாமே தனித்தனி துண்டுகளாக அவனோட உடலில் பதிஞ்சிருச்சு. அவன் அந்த வீட்டுக்குள்ளே திரும்ப போனப்போ 13ன்னு எழுதப்பட்டிருந்த அந்த மரப்பலகையை பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு அசாதாரண பதட்டம் எழுந்தது. அது ஒரு மூட நம்பிக்கை அல்ல, அது அந்த வீட்டோட அவனுக்குள்ள ஒரு பய உணர்வோட தொடர்ச்சி. அது அந்த எண்ணோட இணைந்திருந்ததுனால குழந்தை பருவ அச்ச உணர்வு அவனோட உடல் எதிர்வினை பண்ணது. அந்த எண் அவனுடைய மூளையில் ஆபத்து அப்படின்ற அடையாளத்தோடு சேர்ந்து பதிந்திருந்தது. அதனால தான் அந்த வீட்டில் அந்த நம்பரை பார்க்குறப்ப அவனுக்கு நிறைய ஹாலுசினேஷன் வந்தது. அவன் அந்த இடத்துல அடைப்பட்டப்போ அவனுக்கு என்னென்ன தோணுனதோ அது எல்லாமே திரும்ப ரீக்ரியேட் ஆனது. அதையெல்லாம் அவன் இப்போது திரும்ப வேற யாரோ செய்கிற மாதிரி உணர்ந்துக்கிட்டான். அவன் தொடர்ந்து 2:13 மணிக்கு விழித்து கொண்டிருந்தது யதார்த்தம் இல்லை. அந்த நேரம் அவன் அந்த வீட்டிலேருந்து வெளியில் கொண்டு சென்ற நேரம், உயிர் தப்பித்த தருணம். ஒரு குழந்தையின் மூளை அந்த நேரத்தை உயிர் காப்பாற்றப்பட்ட தருணம் அப்படின்னு பதிவு செய்திருந்தது. அதனால தான் பல வருடங்களுக்கு பின்னாடி அவன் அந்த இடத்துக்கு போனப்போ அவனை அறியாமலேயே அந்த நேரத்தில் அவன் உடல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டது. இது அமானுஷ்யம் அல்ல, இது உடலின் நினைவாற்றல். அந்த இரவுக்கு பின்னாடி அவன் மருத்துவமனையில் சில வாரங்கள் தங்க வைக்கப்பட்டான். மருத்துவர்களின் பதிவுகளில் திடீர் மன அழுத்த தாக்கம், துண்டிக்கப்பட்ட நினைவு நிலை, மீண்டும் மீண்டும் ஒரே சொல்ல கூறுதல், மூடிய இடங்களுக்குள்ள பயம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த வயசில் நேரடியாக உண்மையை திரும்ப சொல்ல தெரியாத குழந்தையின் மனநிலையை அது உடைக்கும் அப்படின்னு கருதி மருத்துவர்கள் நினைவை உறுதிப்படுத்தும் முயற்சிகளை தவிர்க்க அறிவுறுத்தினாங்க. அதுதான் கிருஷ்ணமூர்த்திக்கும் தேவையானதாக இருந்தது. அதனால் இந்த விஷயம் அவனோட மூளையிலேருந்து அழிக்கப்பட்டு விட்டது போல இருந்தது. எதுவும் நடக்கலை அப்படின்ற சூழல் மாற்றம், இது எல்லாமே அவனோட நினைவில் கதவை மெதுவாக மூடினது. மூளை ஒரு கதையை முடிக்காமல் விட்டுட்டா அது ஒரு கட்டத்தில் ஒரு முடிக்க முயலும். அதனால தான் அவன் அந்த பழைய வழக்கை திரும்ப திறந்தான். அவன் உண்மையை தேடலை, அவன் தன்னோட நினைவின் முழுமையை தேடினான். அந்த வீடு அவனை அடைக்கலை, அவன் அங்கே திரும்பி போனான். அவன் பயமடைந்து அடைக்கப்பட்ட இடமே இப்போ அவனுடைய அடையாளத்தின் தொடக்கம். அவன் அந்த 13ஆம் அறைக்குள்ளே நின்னப்போ அவனுக்கு புரிந்தது, அந்த அறை அவனை பயமுறுத்தியது. ஆனால் அவன் மறைந்த நினைவு தான் அவனை பயமுறுத்தினது. அவன் மெதுவாக அந்த கதவை திறந்தான். இந்த முறை அவன் உள்ளே பூட்டப்படலை, அவன் வெளியில் நடந்தான். அவன் உள்ளுக்குள்ளே மெதுவாக சொன்னான், நினைவுகளை மறக்கலாம், ஆனால் உடல் அவற்றை நினைவில் வைத்திருக்கும்.
இப்போது அவன் பண்ணது ரிவெஞ்ச் இல்லை, அவன் பண்ணது ஒரு உண்மைக்கான வெளிப்படையான கதவு. ஒரு உண்மை வெளியில் எல்லாருக்கும் சொல்லப்படணும். அது தற்கொலை அல்ல, அது கொலை. இப்போது 25 வருஷங்களுக்கு பின்னாடி அந்த தற்கொலை வழக்கு திரும்ப திறக்கப்பட்டது. அனைத்து சான்றுகளையும் ஒன்றா இணைத்து அரவிந்த் சட்ட ரீதியாக அதை பரிசீலனை மனு தாக்கல் பண்ணா. நீதிமன்றத்தில் அனைத்து எவிடன்ஸும் கொடுக்கப்பட்டது. கடைசியில் நீதிமன்றம் தீர்ப்பு கூறினது, இந்த மரணங்கள் கூட்டு தற்கொலை அல்ல, அது திட்டமிட்ட கொலை. அவரது பெயர் அதிகாரப்பூர்வமாக குற்றவாளி பட்டியலில் சேர்க்கப்பட்டது, கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துட்டார். சட்டத்தில் தண்டனை கிடைக்கல, ஆனால் வரலாறு திருத்தப்பட்டது. கலெக்டர், அவருக்கும் தண்டனை கிடைச்சது. அதிகார துஷ்பிரயோகம், சட்ட ரீதியான நடவடிக்கை. ஓய்வு பெற்றிருந்தாலும் அரசு மரியாதை நீக்கம், அதுவே இன்னும் அவருக்கு பெரிய தண்டனையாக இருந்தது. மேலும் அவருக்கான வழக்கும் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருந்தது. கடைசியாக சரவணன், சாட்சிய மறைப்பு, பொய்யான ஆவண கையொப்பம், அவருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் நீதிமன்றத்தில் சொன்னது, நான் ஒரு குழந்தையை காப்பாற்றினேன், ஆனால் உண்மையே புதைச்சேன். அரவிந்த், நீதிமன்ற தீர்ப்பு நாளில் அவன் அதிகமாக பேசலை. அவன் உள்ளுக்குள்ளே மட்டும் சொன்னான், நான் பழி வாங்கலை, எனக்கு தேவைப்பட்ட நீதியை நான் வாங்கினேன். அவன் திரும்ப அந்த வீட்டுக்கு போனான். இந்த முறை பத்திரிகையாளராக இல்லை, சாட்சியாக இல்லை, பாதிக்கப்பட்டவனாகவும் இல்லை, இந்த கேஸை முடித்தவனா, அந்த வீட்டுக்கு உரிமையாளனாக போனான். இனிமே இந்த வீடு எப்பொழுதும் திறந்தே இருக்கலாம். அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி அங்கேயே அவன் வாழ ஆரம்பிக்க தயாராக இருந்தான். ஓகே வியூவர்ஸ், சில உண்மைகள் தாமதமாக வரும், ஆனால் அது வந்த பின்னாடி எந்த கதவும் திரும்ப பூட்டப்படாது. நிறைய மனசு உண்மையாக திறக்கப்படும். நல்லா இருந்ததா இந்த நாவல்? எப்படி இருந்தது? சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவல் அப்படின்ட்டு நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி நாவல் போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி நாவல் நான் போட்டதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவதி. டாட்டா, பை பை, டேக் கேர்.